வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அது மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வாற்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படி யான் அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத உரையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். சௌரே, நாங்கள் அப்போஸ்தலனாகிய யோவான் 2வது காட்சியை காண்றதுக்கு ஆரம்பித்த விடயத்தை நாங்கள் 4வது அதிகார தொடக்கத்திலிருந்து கடந்த 2 வாரங்கள் நாங்கள் சிந்தித்திருந்தோம். முதல் காட்சி, அவர் கர்த்தருடைய நாள் ஆவிக்குள்ளாகி, அது 7 சபைகளினுடைய காட்சியும் அந்த 7 சபைகளுக்கு மீதான கிறிஸ்துவனுடைய லா சூட், அவருடைய சட்ட நடவடிக்கையும் நாங்கள் விளங்கிக் கொண்டோம். ஆனா 4ஆம் அதிகாரத்தில் இவைகளுக்கு பின்பு, அதாவது அந்த லா சூட் காட்சிக்கு பிறகு இன்னும் ஒரு காட்சி வந்து பேர் என்று சொல்லி அழைக்கப்படுறதுக்கு அப்ப அவர் போற. நாங்கள் சொன்னாங்க, அநேகமாக அது தேவனுடைய இன்னும் ஒரு கர்த்தருடைய ஓய்வு நாளாக இருக்க வேண்டும். ஏனென்றா பொதுவாக பழைய ஏற்பாட்டில இருந்து நாமல் எசேக்கியேல் மற்றும் கடவுளுடைய மக்களை பார்த்ததும், அது புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துறது அல்லது தன் சபைக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கறதுக்கு உயிர்த்தெழும்பின பிறகு அவர் எப்பவுமே கர்த்தருடைய நாளை தான் அவர் செலக்ட் பண்ணியிருந்தார். அந்த 2 முக்கியமான சாட்சியிலிருந்து நாங்கள் சொல்றோம், இந்த 4வது அதிகாரத்தினுடைய 2ஆம் காட்சியும் அது அநேகமாக கர்த்தருடைய நாளில தான் அது நடந்திருக்க வேண்டும். நாங்கள் டாக்மெட்டிக்காக, அதாவது பிடிவாதமா நாங்கள் இருக்கையில, ஆனா பைபிளுடைய ஸ்டைல் போற ஸ்டைல பார்க்க தெரியும், அது கர்த்தருடைய நாள் கர்த்தர் தன் வெளிப்பாடுல சபைக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதில் அந்த அடிப்படையில நாங்கள் அதை சொல்றோம். அப்ப இப்ப இந்த காட்சி ஒரு பெரிய புத்தகத்தில் சீல் பண்ணி 7 தரம் சீல் பண்ணப்பட்டு இருந்த ஒரு புத்தகத்தை அந்த சீல்கள் உடைக்கிறத பற்றிய ஒரு காட்சி. அப்ப புத்தகம், அது உள்ளும் புறமும் எழுதப்பட்ட புத்தகம், அது மற்றது முத்திரைகள் போடப்படுகிற விஷயங்கள், இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே படிச்ச முக்கியமான 2 தீர்க்கதரிசிகள்ல இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் எசேக்கியேலும் படிச்சிருக்கிறோம், தானியேலும் படிச்சிருக்கிறோம். அதில் அந்த புத்தகத்தை முத்திரிக்கிறது, அதாவது முத்திரை போடுறது,
புத்தகம் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. இதெல்லாம் நாங்கள் அங்க ஏற்கனவே பார்த்த விஷயங்கள். அப்ப அந்த இடங்கள்ல அந்த புத்தகம் அதுல என்ன, அதுக்கு பிறகு அதுல எழுதப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கு பிறகு அதை வச்சு என்ன நடந்தது என்றதுல நாம அறிஞ்சு கொண்டா அதுக்கு ஒப்பனையான ஒரு விஷயம் தான் இப்ப இன்ஜினியரிங் இந்த முத்திரையுடைய கேட்கல தொடங்க போகும். இந்த புத்தகமும் அதைத்தான் இப்ப எங்களுக்கு காட்ட போகும். ஏண்டா தேவனுடைய வாக்கியங்கள்ல ஒன்று கொண்டு அது ஜோடி இல்லாம இல்ல, ஆகிய அது வேலை கிளியரா எங்களுக்கு அந்த படம் காட்டப்படுது. உண்மையில ஜோவான் புதுசா ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லல. அவர் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவர்கள் அதுவும் தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளோட சம்பந்தப்பட்ட அந்த புத்தகங்கள்ல அவர் ஏற்கனவே பரிசுத்தாவியானவர் எழுதினதை வாசிச்சு இப்ப அதனுடைய இறுதி முடிவுகளை நோக்கி தான் இப்ப அந்த காட்சி இப்ப காட்டப்பட்டு கொண்டு இருக்கு. அதுல இப்ப இந்த புத்தகத்தை பற்றி நாங்கள் முதல் விளங்கிக் கொள்றேன்னு சொன்னா எசேக்கியேல் 2வது அதிகாரம், எசேக்கியேல் 2வது அதிகாரம் 9 இருந்து 3ஆம் அதிகாரம் 11 வரைக்கும். எசேக்கியேல் 2 3 இருந்து எசேக்கியேல் 9 இருந்து 9 இருந்து. அப்பொழுது இதோ என்னிடத்துக்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன், அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார், அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்புகளும் ஐயோ என்பதும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு அவரை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் இந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றில் உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாயிருந்தது. பின்பு அவரை நோக்கி, மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து இந்த வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்கல்ல, இஸ்ரவேல் சந்ததியாரிடத்துக்கே நீ அனுப்பப்படுகிறாய். விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையிலும் உள்ள அநேகமான ஜனங்களுக்கு நீ அனுப்பப்படவில்லை. நான் அவர்களுக்கு உன்னை அனுப்பினாலும் அவர்களுக்கு செவி கொடுப்பார்களோ? இஸ்ரவேல் வீட்டாரோவில் உனக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவர்கள். இதோ உன் முகத்துக்கு அவர்கள் முகத்துக்கு எதிராக, உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கட்டியாக்கினேன். உன் நெற்றியை வச்சிரைக்கல்லை போலாக்கினேன், கண்மலையை பார்க்கலும் கட்டியாக்கினேன். அவர்கள் கலகமுள்ள வீட்டார்கள், நீ அவர்களுக்கு பயப்படாலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார். பின்மார் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நான் உன்னுடனே சொல்லுவேன் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவியால் கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரத்திலே சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோட பேசி, கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார். பைபிள்ல உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கிற புத்தக சுருள் 2 இடத்துல இருக்கு. ஒன்று எசேக்கியேல், அடுத்தது நாம பார்க்கிற 5ஆம் அதிகாரம் வெளிப்படுது. உள்ளும் புறமும், அதாவது உள்ளுக்கு வெளியால எல்லா பக்கம் எழுதப்பட்டிருக்கிற புத்தக சுருள். மற்றபடி புத்தக சுருள் வேறது தானியெல்லாம் பார்க்கிறோம், ஆனால் உள்ளும் புறமும் எழுதப்பட்ட அந்த சொற்பதம் பயன்படுத்தப்படையது. அப்ப உள்ளும் புறமும் எழுதப்பட்ட அந்த புத்தக சுருளுக்கு எங்களுக்கு கிடைக்கிற க்ளூ, அது கலக வீட்டராகிய இஸ்ரவேலுக்கு எதிராக கடவுள் கொடுக்கிற தீர்ப்புகளோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு சுருள். ஏண்டா இத போய் யார்கிட்ட சொல்ல போற? கலக வீட்டராகிய இஸ்ரவேல் தான் சொல்லு. அப்ப அதுல என்ன எழுதப்பட்டிருக்குது? ஐயோ, தவிப்பு, புலம்பல். அப்ப யாருக்கு ஐயோ, யாருக்கு தவிப்பு, யாருக்கு புலம்பல்? கலக வீட்டராகிய இஸ்ரவேலுக்கு வரப்போகுது. அப்ப உள்ளும் புறமும் எழுதப்பட்ட அந்த புத்தக சுருள் எங்களுக்கு சொல்லவார செய்தி, அந்த சுருள்ல இருக்கிறது எல்லாமே கடவுளுடைய தீர்ப்பு. கடவுளுடைய தீர்ப்பு அது யாருக்கு தீர்ப்பு? இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் தீர்ப்பு. அப்ப கடவுளுடைய வார்த்தையை கேட்காத கெட்ட பல கூடைகளுக்கு தான் தீர்ப்பு. அப்ப இந்த பின்னணியில தான் இப்ப ஜோவான்
அந்த புத்தக சுருள் கடவுளுடைய கையில இருந்து ஆட்டுக்குட்டியான கிறிஸ்து அதை வேண்டி அவர் உடைக்கேக்கல அது உள்ளும் புறம் எழுதப்பட்டிருந்த புத்தக சுருள் சொல்ற. அப்ப அப்ப அதுல எழுதப்பட்ட வரப்போற விஷயங்கள் யாரோட எதை பற்றி இப்ப வரப்போகுது? கலக வீட்டுடைய ஜூதர்களுக்கும் அவர்களுக்கான தவிப்பும் ஐயோ வரப்போ. இதான் அந்த ஒப்பீடு. அப்ப இது முக்கியமான ஒரு க்ளூ. அந்த புத்தகத்துல உள்ளும் புறமும் எழுதப்படுது யாரோட அது சம்பந்தப்படுது. அதான் நாங்கள் முதலே சொன்னாங்க. உண்மையில போலி சமயமாக கடவுளுக்கு எதிராக இருந்த அந்த இஸ்ரவேலருக்கு எதிராக கடவுளுடைய சட்ட நடவடிக்கைகள் தொடங்குது. ஆனா எக்காலம் தொடங்கல அது பெரிய சண்டை. அது புறசாதிகளோட தொடங்குற விஷயம்னு நாங்கள் கதைச்சுதான். ஏன்னா எக்காலம் அது அங்கால வேதம் காட்டுறது. அதை நாம பார்த்துப்போம். அப்ப முதல் சபை, பிறகு போலி சபை, பிறகு ரோம சாம்ராஜ்யம். இதான் ஆண்டவருடைய அந்த சாட்சி. கிறிஸ்துவானவர் யாருக்கு எதிராக தன் சாட்சியை சொல்லுறார் என்பதும் அதை சபை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும், கடவுளுடைய மக்கள் துன்பப்படுகிறார்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறார்கள், ஆண்டவற்ற அனாதி பிளான் எப்படி படிப்படியா எந்தெந்த அந்த அந்த வட்டத்தோட அது தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் என்பதையும் எங்களுக்கு ஆண்டவர் காட்டுறார். இதே நேரம் எங்களுக்கு தானியேல்ல 9வது அதிகாரம், தானியேல் 9வது அதிகாரம் எங்களுக்கு தெரியும். தானியேல் 70 வருஷ அந்த அடிமைத்தன வாழ்க்கை முடியுதுன்றது எரேமியாவினுடைய தீர்க்கதரிசிய புத்தகத்தை வாசிச்சு அவர் அறிஞ்ச கையோட 2ஆம் வசனம் தானியேலான எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறித்தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அப்ப இப்ப 70 வருஷம் என்றது அந்த பிபிலியோ அல்லது பிப்ளோஸ் விவிலியம் என்ற அந்த புத்தகம், அது எரேமியாவினுடைய புத்தகம், அதனூடாக அறிஞ்சு கொண்டார். அப்ப இப்ப டைம் சரியாகுது. ஆகையால இப்ப அவர் அதை குறித்து கர்த்தாவே நீர் சொன்னதுகளை நீ நிறைவேற்றத்துக்கு இரக்கமாயிரும் என்று கேட்டு அவர் செபம் பண்ண தொடங்குறார். அவர் உபவாசத்தோட அவர் அந்த செபத்தை தொடங்குறார். ஏற்கனவே கர்த்தர் வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றோடும் என்று சொல்லி, கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றத்துக்கும் உபவாச ஜெபம் தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா நாம நெஞ்ச நிமித்தி கூட நீ சொல்லிதானே செய்யும் ஆண்டவற்ற சித்தம் அவர் கிருபையா வாக்கு பண்ணி அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப அதை செய்யும் என்று கேட்கறதுக்கு நமக்கு சரியான தாழ்மை தேவைப்படுது. ஏன்னா அதை நிறைவேற்றதுக்கு இன்னும் நாங்கள் செபிக்க போற ஆட்களுக்கும் நான் கேட்கிற நாமளுமே இன்னும் பூரணமான ஆட்கள் இல்லை. அதனால நாமல் தாழ்மையோட செபத்துக்கு உபவாசத்துக்கு, அப்ப உபவாசம் என்று சொன்னாலே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய், அதாவது அவரின் நிமித்தம், அவர் நிமித்தம் என்ன, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதுகள் அல்லது அவர் தருவேன் என்று சொன்னதுகளினூடாக அவர் மகிமைப்பட்டு அவற்ற அந்த வாக்குறுதியால தந்த மக்களுக்கு நிறைவேற்ற ஒரு தயவை செய்யணும் என்றதை நாம பொதுவாக உபவாசம் என்றதுல வரவிலக்கிறதுல முக்கியமான ஒரு கூறா சொல்றோம். நாங்க உபவாசம் தன்னுடைய கூறுகள் என்ன, உபவாசம் என்று சொன்னா எப்படி அதை வரவிலக்கணத்தை படுத்துவோம். அது சிம்பிளா சின்ன பிள்ளை கேட்டகீசன் சொல்றேன்னா கடவுளுக்கு முன்னால் நம் ஆத்மாவை தாழ்மைப்படுத்த, அதான் உபவாசம். அது சில்ட்ரன் கேட்டகீசம். ஆனா கொஞ்சம் ஷார்ட்ட கேட்டகீசம், ஒரு சுருக்கமான வினாவிடை என்று சொல்ல வைக்கல. நாம என்ன சொல்லும், கடவுளினுடைய நீதி பரிசுத்தத்தினுடைய தராதரத்துக்கு ஒப்பிடுற பொழுது எங்களுடைய நிலைமைகள், ஆத்மாவும் எங்களுடைய சரீரமும் அதுக்கு ஒத்து வராமல் இருக்கிறத உணர்ந்து கடவுளின் நிமித்தம் கடவுளுடைய வாக்குறுதிகள் சபைக்கு மேல அல்லது நாங்கள் எடுக்கிற அந்த நோக்கம் அது வாக்குத்தத்தமாக தரப்பட்டிருக்கிறதுனா அந்த வாக்குத்தத்தத்துக்காக ஊடாக கடவுளுடைய தயவை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு உணவை மறுக்கிறது அல்லது உணவோட தண்ணியை மறுக்கிறது, அதுக்கு பேர் உபவாசம். அப்ப இது நாம எஸ்ராட உபவாசத்தில் எங்க பார்த்து நாம டு ரிசீவ் அ ஃபேவர் ஃப்ரம் காட், கடவுளிடமிருந்து ஒரு தயவை நாங்கள் பெறணும். யாருக்காக எஸ்ரா அந்த உபவாசம், ஆண்டவர் எனக்கு எஸ்காட் தேர்மெண்ட்டுக்கு போய் தேர்மெண்ட்டுக்கு போய் அரசனை
அவங்கள கேட்டிருக்கலாம். Who is that? இஸ்ராட காலத்துல யாரு? கோரேஸ கேட்டிருக்கலாம். ஆனா அவன் அதுக்கு வெக்கப்பட்டவன். ஏன்னா கத்தட்ட வாக்கு தத்தம் அவற்ற பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாப்பா இருப்பார். அதனால இப்ப கத்தரின் நிமித்தம் கத்தட்ட நாமம் கௌரவம் குறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் அந்த உபவாசம். ஆனா அதுல யாருக்கு அந்த தயவு வரும்? தங்களுக்கு தான். அதைத்தான் நான் சொல்றேன், கத்தரின் நிமித்தம் கத்தட்ட வாக்குறுதி நிறைவேறதுக்கு. ஆனா எங்களுக்கு தான் அந்த தயார், அதுக்கு தான் உபவாசம், அதுக்கு உணவு மறுப்பு, சில வேளையில உணவோட தண்ணியும் மறுப்பு. அதை செய்ய என்ன எங்கட பாவங்கள் நாங்கள் ஆண்டவற்ற லெவலுக்கு அவற்ற ஸ்டாண்டர்டுக்கு இல்ல என்றதை நாம சொல்லுவோம். இதான் பேசிக் உபவாஸ். ஃபைன். அப்ப இந்த இதை இப்ப தானியல் 9ஆம் அதிகாரத்துல செய்ய தொடங்குற அந்த 70 வருஷம் நெருங்கி கொண்டு வந்துட்டது. அப்ப நீ சொன்னதுதானே ஆண்டவரே, அப்ப நிறைவேற்ற வேணும் என்று போய் ஏதோ தினாவட்டா கேட்கலாம். தினாவட்டன்னு சொல்றது எடுத்தறிஞ்ச சொன்னதை செய்ய வேண்டிய என்ற மாதிரி கதைக்கலாம். இதை கூட கெஞ்சித்தான் உபவாசத்தோட கேட்க வேண்டி கிடக்குது. சோ அவன் அப்படி போனான். அப்படி போய் ஜபிச்ச கையோட பரலோகத்துல இருந்து செய்தி அனுப்பப்படுது. ஆனா வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் தடப்படுத்துது. அதான் நாம எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். நாம பொல்லாத ஆவியல் பேய் சாத்தானுடைய குடியிருப்பினுடைய களம் எது? வானமண்டலம். அங்க இருந்து மேல இருந்து நமக்கு மெசேஜ் வரக்கூடாது, கீழே இருந்து போகக்கூடாது என்கிற மெசேஜ். அப்ப அங்க அவருக்கு சரியான பார்க்கறதுக்கும் எல்லாத்துக்கும் நல்ல தாக்குறதுக்கும் பொருத்தமான இடம் பிசாசுகளுக்கு. சோ இந்த விஷயம் அங்க நடந்து கொண்டிருக்கு. அப்ப அதோட இப்ப போடுறதுக்கு இங்க செவம் இறக்கப்பட்டு கொண்டிருக்குது. அங்க போராட்டத்துக்கு கப்ரியேல் மிகாவேலாக்கள் இறங்கி இருக்கிறோம். எல்லாம் அடிவாடு நடந்தது. 21 days 21 நாள் எடுத்துச்சப்பா எல்லாம் கிளிய பண்ணி வந்து சேர. அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது நல்ல தூதர்களுக்கும் கெட்ட தூதர்களுக்குமான அந்த சண்டை. ஆனா அந்த சண்டைக்கான காரணம் என்ன? பூமியில இருக்கிற சபையினுடைய ஜெபம். இதைத்தான் நாம போன முறை பூமியில இருக்கிற பரிசுத்தவான்கள ஜெபம் தான் அங்க தூப வர்க்கமா எடுக்கப்பட்டிருக்கு. 24 மூப்பர்களும் அங்க கரைக்கிறதுக்கு நாம செவிக்காட்டி சண்டையும் இல்ல ஒன்றுமில்ல, பேய் நல்ல மாதிரி ஆட்டி கொண்டிருக்கு. ஜெபம் இல்லையோ பிசாசுக்கு சூப்பர் டைம் அதுகள் எல்லாம். அதான் குடும்ப ஜெபம், தனி ஜெபம் இதுல தவிர்க்க வேண்டாம். வேண்டாம், ஜெபம் இல்லாத வீடு அதுக்கப்புறம் பேய் வீடுதான், பேயினுடைய குடியிருப்பு. சரியான கவனமா இருக்கணும். ஜெபத்தை நாம சாதாரண நினைச்சிடணும். அது ஒரு வெப்பன், அது ஒரு ஆயுதம். பரலோக நியாய சங்கத்துல எங்கட மெனுக்கள் கொண்டு போகப்படுறதுக்கு அயல. சோ நாம அப்ப இங்க தானியலுடைய ஜபம் இப்ப சரி 21ஆம் தேதி 21 நாள் போச்சு. அப்ப வந்துச்சு. அப்ப அவன் சொன்னான் வந்து எங்க 23ஆவது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வழிபட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன், இப்பொழுதும் சொல்ற பார்த்தே நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்துவாள். இப்ப ஜபம் என்ன? 70 வருஷம் விடுதலை கிட்டடிக்கு வருது. ஆனா இப்ப அனுப்பப்பட்ட செய்தியை கவனிச்சு கொள்ளுங்க. மீறுதலை தவிர்க்கிறதுக்கும் பாவங்களை தொலைக்கிறதுக்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கு. நித்திய நீதியை வருவிக்கிறது, பாவத்தை தொலைக்கிறது, அக்கிரமத்தை அறுக்கிறது, இதெல்லாம் மேட்ச வேலை நமக்கு தெரியும். இப்ப புது வெளிச்சத்துல யார் அதை செய்கிறது? கிறிஸ்துவனுடைய வேலை. அப்ப கிறிஸ்து தீர்க்க தரிசனங்கள் ஏற்கனவே மோசே தீர்க்க தரிசிகளை என்ன பற்றி தான் எழுதி இருக்குது, நான் தான் அவர் என்று சொல்லி காட்டினதெல்லாம் கிறிஸ்து. அப்ப அந்த தீர்க்க தரிசனங்கள் முத்திரையிடப்பட்டிருக்குது. அந்த முத்திரை, அதாவது அப்ப முத்திரையிடப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்னா அதை மூடி வச்சாச்சு. அது கிறிஸ்து தான் அதை துறக்க வேண்டும். அவற்ற காலத்துல அது துறக்கப்படும். மகாபரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்றதுக்கு முன் ஜனத்தின் மேலும் முன் பரிசுத்த ஜனத்தின் மேலும் 70 வேரங்கள் செல்லுபடியா. நாம் இது அப்படியே வந்தாம 70 வருஷம் முடியுது எங்களுக்கு வாதையை திறந்து விடும் என்று காட்ட செவிச்சு கொண்டிருக்க, இன்னும் ஒரு 400 வருஷத்துக்கு பிறகு கிறிஸ்து பிறக்க போறதையும் அவர் மரிக்க போறதையும் யூதர்கள் மீது அங்க பாலான அறிவறுப்பு வரப்போறதையும் குறித்து இங்க அடுத்த தரிசனம் கொடுப்படுது. எத்தனாவது நாங்கள் தேவனுடைய சபை ஜபத்துல
கர்த்தருடைய கணுக்கால் அளவு ஒளியூட்டல் கிடைக்கல. நாங்கள் இன்னும் வாஞ்சப்படுறோம், அடுத்தது எங்களை முழங்கால் அளவு எங்களை நடத்தும். முழங்கால் அளவு கிடைக்கல, அப்பா இவ்வளவு கிடைச்சிட்டு காணும் சொல்லி ஆண்டவர் எங்களை இடுப்பளவு நடத்தும். ஏண்டா மெய்யான சபை, மெய்யான கடவுளுடைய மக்கள் கடவுளையும் கடவுள் குமாரனையும் அறிஞ்சு கொள்றதுக்கு எப்பயுமே அவங்க விரும்புறோம். ஏண்டா அவரை அறிகிற அறிவுதானே கடைசியில எங்களை சகல இந்த அசுத்தங்களை எங்களை இல்லாமலாக்கி நாங்கள் அவற்றை சாயலுக்கு பூரணமாக ஒத்துவர எங்களை ஆக்குது. சத்தியம் இல்லை என்றா தெரியாட்டி நாம ஏதோ இருக்கிற கஞ்சல் குப்பைகளோட நாங்களும் சுத்தி கொண்டிருப்போம். அப்ப சத்தியம் ஒரு ஆண்டவர் சொன்னார், இவனுக்கு கொஞ்சம் கொடுபட்டதோ அதுல உண்மையா இருந்தா அதையும் சத்தியமா இருந்தா இன்னும் அதிகமா தருவன். அப்ப 70 வருஷத்தை பைபிள்ல இருந்து படிச்சா பிறகு அவன் அதுக்கான தயவுக்காக ஜபம் பண்ணீங்களா? இப்ப 70 வேரத்தை பற்றி ஒரு விஷயம் கலக்கப்படுது. 70 வேர். அப்ப அந்த 70 வேரம் எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிற விஷயங்களை மீறல் கவித்தல், பாவங்களை தொலைத்தல், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுதல், நித்திய நீதியை கொண்டு வருதல், இதெல்லாம் நித்தியமான கடவுளினுடைய மாம்சமாகுதலால் நடந்தது. அதனால அப்ப கிறிஸ்து கடவுள் தான் 70 வேரத்தால 62 வேரம், பிறகு 69வது வேரம், பிறகு இடையில ஒரு வேரம் இருக்கு, அது பிறகு 3.5 வேரம் அது விரிவடும், பிறகு அடுத்த 3.5 வாரத்துக்கு பிறகு பாலான் அறிவறுப்பு நடக்கும் என்று சொல்லுற அந்த சத்தியம் தானியலுக்கு இந்த ஜெபத்து மூலமா கொடுவட்டார். அதனாலதான் அப்ப இந்த பகுதி எங்களுக்கு காட்டுது. நாம இப்ப வாசிக்கிற வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல அந்த நித்திய நீதியை நிறைவேற்றி அக்கிரமத்தை தொலைச்சு போட்டு பாவத்தை எல்லாத்தையும் சாகடிச்சு போட்டு சாத்தானையும் மரணத்தையும் வெண்டு போட்டு இப்ப எழும்பி நிக்கிற ஆட்டுக்குட்டி ஆரையும் அந்த புத்தகத்தை வேண்டியலமெண்டா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நிக்கிறார், நீ அள வேண்டாம், அவர் வெண்டு போட்டு வந்திருக்கிறார். அப்ப இப்ப கிறிஸ்து இப்ப இந்த தானியேல் 9:24 இருந்து தொடங்கின அந்த விஷயத்தை அவர் முடிச்சு போட்டு, ஆனா இன்னும் அந்த பலியின் காணிக்கை மொழியே இல்லை. பலியின் காணிக்கையும் எப்ப ஒழிய போகுது அதை எங்களுக்கு சொல்ற. அந்த 3.5 அந்த கடைசி வேரத்துல 26வது வசனம், அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மெசியா சங்கரிக்கப்படுவார். அப்ப மெசியா மரிக்கப்படும், ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். ஆனாலும் தமக்காக அவர் அடிக்கப்பட இல்லை. நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பெறப்போற பிறவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதாவது அந்த ஜனமே ஜூத அந்த கல்லெஞ்சக்காரரே கடைசியில் இதை செய்ய போறாங்க. அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவறியந்தும் யுத்தமும் நாசமும் உண்டாயிருக்கு. அவர் ஒரு வாரம் நிறையருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையை மொழிய பண்ணுவார். அப்ப அந்த 7ல 3 அரைவாசி 3.5 அது முடிஞ்ச கையோட அந்த புதிய உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு என்ன நடக்க போகுது? பலியும் காணிக்கையும் ஒழிய போகுது. பலியும் காணிக்கையும் ஒளிஞ்சது எங்களுக்கு தெரியும். கடைசி கட்டமா எருசலேம் தரமட்டமானது. அப்ப எருசலேம் தரமட்டமானது அதோட பலியின் காணிக்கை ஒழிக்கப்படும். இது எங்களுக்கு ஏற்கனவே அப்போஸ்தலன் பவுல் எபிரேயருக்கு சொல்ற இந்த நிழல்கள் எல்லாம், இந்த காணிக்கை, இந்த ஆலயம், இந்த இதுகளெல்லாம் நிழல், இதுகளெல்லாம் அழிகிறதுக்கு காலம் கிட்டவா வந்துட்டுதா. அப்ப பவுல் அப்போஸ்தலனுக்கு தெரியும் இந்த உடன்படிக்கை கிறிஸ்துவால நிறைவேற்றப்பட்டாச்சு. ஆகையால இன்னும் கொஞ்ச காலம் தான் இந்த நிழல்களும் இந்த வெற்றும் வறுமையுமான மூலகங்கள், இதெல்லாம் பிச்சைக்கார கூறுகள். இது உண்மையில ஐஸ்வர்யத்தை இதுகளுக்கு இன்னும் தெரியல. அந்த கூறுக்களை இருக்கு. அந்த ஐஸ்வர்யம் ஆட்டுக்குட்டியானரும் அவற்றை நித்திய நீதியம். ஆனாலும் இப்ப இடம் கொடுப்போம் கொஞ்ச காலம். ஏன்னா இது அழிகிறதுக்கு காலம் சமீபிச்சிருக்கு. அதனால பைபிள்ல எழுதியிருக்க மாதிரி நான் மொட்டை அடிச்சு சகோதரம் பண்றதுக்கு, நான் நசரே விரதத்துக்கு நான் சப்போர்ட் பண்றேன், வித்தசேனம் செய்யணுமா, சரி பரவாயில்ல நான் அவனுக்கு வித்தசேனம் செய்து வர்றேன். இன்னும் எண்ணி கொஞ்ச காலத்துல இது நடக்க போய் இந்த 3.5 கடைசி வாரத்துல 3.5 வாரம் முடிஞ்சு 3.5 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 3.5 நாள் தான் இருக்குது. அதோட தரமட்டமா இதல்ல பாலான் அறிவறுப்போட வந்துறாங்குவான் அந்த ஆள். அப்ப இந்த பகுதி நல்ல நெருக்கமா இங்க தொடர்படுகிறது இந்த 5ஆம் அதிகார முத்திர புத்தகத்தோட. எசேக்கியல் காட்டுது முத்திர உள்ளும்புறம் எழுதப்பட்ட முத்திர கட்டாயம் அது கலகக்கார
இஸ்ரவேல் வீட்டாருக்கு எதிரான ஐயோவும் புலம்பல்கள் இருந்தார்கள். அந்த அந்த இன்னும் முத்திரிக்கிறவர் என்ற தீர்க்க தரிசனங்களை முத்திரிச்சிருக்கிறவர், அதாவது தீர்க்க தரிசனங்களை க்ளோஸ் பண்ணு, அதை இப்ப காட்டாத, அதுக்கு காலம் இன்னும் இருக்குது என்று சொல்லி அதை திறக்கிறவர் நித்திய நீதியையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் தொலைக்கிறவரால் அது செய்யப்பட போகுது. அப்ப அந்த 2 பேசேஜும் 2 உரையும் கனவச்சிதமா எங்களுக்கு வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல அது பொருந்தி வர்றத வேதம் எங்களுக்கு காட்டு. சரியோ? இப்ப 5ஆம் அதிகாரம் உண்டு. அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். அப்ப அந்த உள்ளும் புறமும் எழுதப்பட்டது, அது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டது. ஐயோ, இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கு, அதுல என்ன நடக்க போது அறியோணும் என்று சொல்லி இருக்கிற ஏற்கனவே யோவானுக்கு தெரியும். அந்த இப்படி முத்திரிக்கப்பட்ட புத்தகங்கள் எசேக்கியலுக்கு வாசிக்க சாப்பிடலாம் ஆண்டவர் கொடுத்தார். இப்ப ஒரு தினம் வாசிச்சு அதுல இருக்கிறது தெரியணும். பெரிய ஐயோ என்ன வந்து ரெண்டு போட்டு இப்படியா ஆக்கிட்டீங்க, என்ன இது சபைக்கு தானே தெரியணும். ஐயோ அங்கேயும் சபைக்கு என்ன நடக்க போகுது, சபைக்கு எதிரிகளுக்கு என்ன நடக்க போகுது, சபையை குழப்பினவனுக்கு என்ன நடக்குது என்று இங்கேயும் என்ன நடக்க போகுது என்று தெரியாம என்றதான் அங்க ஏற்கனவே அந்த ஆட்டுக்குட்டியானவற்ற செத்தத்துல தோஞ்சு எழும்பி பர்வத்துல போய் இருக்கிற அந்த 24 மூப்பர்ல அழாத அழாத போல அழாத, இங்க நமக்கு ஒரு ஆள் இருக்கிற இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற அந்த யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேறுமான புத்திரத்தோட பாத்திர அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் அதை செய்கிறது. அப்ப கேள்வி, கிறிஸ்து எப்ப ஜெயம் கொண்டார்? கிறிஸ்து எப்ப ஜெயம் கொண்டார்? சிலுவையோட தான். சிலுவையோட உண்மையில ஜெயம் அது ரியலைஸ் பண்ணப்பட்டது. மரணமும் பேயும் சிலுவையோட தான் உலகத்து மனுஷருக்கு தெரியும் ஜெயம் கொள்ளப்பட்ட காலம் அல்ல. உண்மையில ஏற்கனவே கடவுள் ஜெயம் கொண்ட கடவுள் தான். ஆனா கிறிஸ்துவால இந்த மனித வரலாற்றில் அதுகள் ரெண்டும் ஜெயம் கொள்ளப்பட்டது கிறிஸ்துவனுடைய சிலுவ மரணமும் அவற்றை உயிர்ப்பில் என்ன தெரிஞ்சது. அப்ப ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி அது ஜெயம் கொண்ட சிங்கம், அது இப்ப பரலோகத்துல நின்று அந்த புத்தகத்தை வேண்ட போற. அப்ப இது இயேசு கிறிஸ்து பிறக்கேக்குள்ள காட்டப்படக்கூடிய ஒரு இயேசு கிறிஸ்துவ பிறந்தவரா காட்டுற ஒரு படமா, அல்லது இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில வாழ்றவரா காட்டுன ஒரு படமா, அல்லது இயேசு கிறிஸ்து மறைச்சு எல்லாத்தையும் வெண்டு எழுதி போய் இப்ப பரலோகத்திலையும் தந்த சபைக்காக அந்த ரத்தத்தை காட்டி மண்டாடி கொண்டிருக்கிற அந்த படமா? இந்த 3ல எது அந்த படம்? 3வது தான் படம். அது கிறிஸ்து மரிச்சு உயிர்த்தெழும்பி போன விஷயம். இப்ப மரிச்சு உயிர்த்தெழும்பி போனவரானதான் சிங்காசனத்துல வீட்டிருந்தவருக்கு கிட்டவா போய் அதை வேண்ட முடிஞ்சார். இதை எங்களுக்கு தானியல சொல்றேன். நாம் ஏற்கனவே நம்ம 7ஆம் அதிகாரத்துல அந்த 4 ராஜ்யங்கள் எழும்பி வரைக்கல, 4வது ராஜ்யம் எழும்பேக்கல. அப்ப அதுல சிங்காசனம் வைக்கப்பட்டது. பெரிய வெள்ள முடியோட இருந்தவர் அந்த அனாதியா இருக்கிறவருக்கு அருகாக அங்க மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் கொண்டு வரப்பட்ட. அப்ப மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் எப்படி அப்ப கொண்டு வரப்பட்டு இந்த அதிகாரங்கள் எல்லாம் அவர் கிடைக்க பெற்றது? அவர் உயிரோட யோ வானத்திலே பூமியிலே சகல அதிகாரம் இருக்குது, அதனால புறப்பட்டு போய் சொல்லுங்க இந்த சுவிசேஷத்தை, இதான் விஷயம். அப்ப அதுவும் எங்களுக்கு கிளியர். பரலோகத்தில் பிதாட்ட இருந்து குமாரன் அந்த புத்தகத்தை வேண்டது அதை உடைக்கிறதுக்கு அவற்ற காலம் இந்த பூமியில அவர் 33.5 வருஷம் வாழ்ந்து அவர் எழும்பி போன அந்த காலப்பகுதி, அதாவது அவர் உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு எழுந்தருளி போன அதோடுதான் இந்த சீன் தொடங்கு. அதான் அந்த டைம். இது நித்தியமா உலகம் படைக்கப்படைக்கு முன்னே இருந்த ஒரு சீனும் இல்லை, அல்லது கிறிஸ்து மரியாள் முன்னணியில கிடத்தப்பட்ட சீனும் இல்லை. இது அவர் வெண்டா பிறகு வர்ற சீன், வெற்றி ஜெயம் கொண்ட பிற்பாடு வர்ற சீன். அப்ப இந்த சீன் வரலாற்றில் கிபி 30ஆம் ஆண்டு தான் அது நடந்தது. கிபி 30 நாம இப்ப நாம அளக்கிறங்கிற கேலண்டர் கணிப்பின்படி கிபி 30
சோ உண்மையில இயேசு கிறிஸ்து பிறந்தது கிமு 3-4. அதுதான் அந்த அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்குது. அதுல ஆகையால அத கிட்டத்தட்ட மிக நெருக்கமா நாம சொல்றோம்னா கிபி 30. அது இப்படி எதை நாங்கள சொல்றோம் என்னடா ஆண்ட அந்த சீசாருடைய காலமும் இருக்குதல்லோ, ரோம எம்பையர். அப்ப ரோம எம்பரர்ஸினுடைய காலத்தை நாம கால்குலேட் பண்ணி தான் இந்த இதை கொண்டு வா. பிலாத்து எத்தனையாம் ஆண்டு இது வரைக்கும் ஆண்டவன். அப்ப அவங்களோட ரெக்கார்ட்ஸ்ல கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது எப்படி எத்தனையா எந்த காலத்துல எழுதப்பட்டிருக்குது. இந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸை வச்சுதான் நாங்கள் அப்ப கொண்டு வாரோம். கடைசி முடிவு கிபி 30 தான் அப்ப கிறிஸ்து பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார். அப்ப கிறிஸ்து பரலோகத்துக்கு எழுந்தருளி போன கொஞ்ச காலத்துலதான் இப்ப இந்த காட்சி காட்டப்படுது ஜோவான். அப்ப கிறிஸ்து பரலோகத்துக்கு எழுந்தருளி போகல எந்த சீசார் ஆண்டு கொண்டிருந்தவன் என்ற ஒரு கேள்வி இப்ப நமக்கு எழும்பும். திபேரியஸ் சீசர், திபேரியு ராஜன். இயேசு கிறிஸ்து பிறக்கேக்கல யார் ஆண்டு கொண்டிருந்தது? ஆகஸ்டஸ் சீசர், அவுஸ்து ராஜர். ரோம பேரரசனுடைய முதலாவது சீசர் ஆகஸ்டஸ் சீசர். கிறிஸ்துவுக்கு முன் ஆள தொடங்கினவன், கிறிஸ்துவுக்கு பின் கிபி 14 ஆட்சி முடிஞ்சவன். அவற்ற வளர்ப்பு மகன் திபேரியஸ் தான். அவன் கிபி 14 இருந்து கிபி 37 வரைக்கும் ஆண்டவன். அப்ப கிபி 30 கிறிஸ்து வானத்துக்குள்ள எடுக்கப்பட்டுட்டார், எழுந்தள்ளி போயிட்டார். அப்ப அதுக்கு பிறகு கொஞ்சம் 7 வருஷம் அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். ரோமர்களுடைய போர் பெற்றும் போர்கள்ல சரியா ஈடுபட்ட ஆகஸ்டஸ் சீசர் இல்ல, டைபீரியஸ் தான் அந்த காலத்துல பெரும் போற. அவன தளபதி, பேசிக்கா அவன் சொல்ற மாதிரி தளபதி. சண்டைக்கு செய்யறா அவர் தான் போறான். அவர் தான் முழு ராணுவ சேனைக்கு மேல நம்மளுடைய தாவீதினுடைய தளபதிகள் மாதிரி சேனை தளபதி ஜோவா ஆக்கள் மாதிரி. அப்ப அவற்ற மகன், ஆனா அவர் தான் இப்ப சண்டை தகப்பன். அதே ஏற்கனவே நாம தெரியும் தரியுனுடைய காலத்துல அல்ல, அவற்ற மகன் தான் அங்க சண்டை பிடிச்சது அல்ல. ஆறு பேர் கோரஸ். ஆகையால தரியுனுடைய காலத்துல தரியு 2 பேர் இருந்தவங்க அல்ல. நாம ஏற்கனவே தானியல் வாசிக்கல தெரியும். அந்த ராத்திரியில பெல்ஷாத்சார் கொல்லப்பட்டவர். பெல்ஷாத்சார் அதாவது பெபிலோன் அதோட விழுந்தார். அப்ப விளையக்குல தரியுவும் மற்றவனும் கோரேசம் அல்ல. ஆகையால விலங்கல் மேதிய பெர்சியன் தான். அப்ப அவன் கோரேசன் அங்க படத்தளபதியா இருந்தார். ஆனா அரசனாக்கினது முதலாவது ஆளா இதெல்லாம் அவன் தகப்பன் தான். அதே மாதிரி இங்க ஆகஸ்டஸ் சீசர் ஆண்டு கொண்டு சீசர் ரோம பேரரசனுடைய முதலாவது சீசர். அதுக்கு முன்னாடி சில பேர் ஆண்டவங்க அவங்க சீசாரா இருக்கல, அது பெரும் எடுப்பில ஆளை இல்லை. அதுல முதலாவது முடிசூட்டப்பட்டு இருந்த ஆளுன்னு சொன்ன வரலாற்றுல அது ஆகஸ்டஸ் சீசர். ஆகஸ்டஸ் அதாவது அகுஸ்து ராஜன். அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அந்த குடிசன மதிப்பு எழுதப்பட்டது. அப்ப அவர் இருக்கிறே இங்க போர்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டிருந்தது அவற்ற மகன், அது டைபீரியஸ். அப்ப இயேசு கிறிஸ்து இப்ப போய் பரலோகத்துக்கு போகல மரிக்கல. அவர் இப்ப பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படல ஆட்சியில இருந்தது டைபீரியஸ், திபேரியு ராஜன். அப்ப இப்ப ஜோவான் இப்ப திபேரியு ராஜன், அதுக்கு பிறகு வர்ற அடுத்தடுத்த சீசார் எல்லாம் ஜோவானுக்கு வடிவா தெரியும். இப்ப ஜோவான் இந்த மகா உபத்திரவத்துக்குள்ள அம்படே நாம ஏற்கனவே சொல்ல மகா உபத்திரவம் கிபி 66 இல்ல. அது ஆறு சீசார் நீரோ அவனுக்கெல்லாம் பட்டு பயங்கரமா சப பாடுபட்டது, படு பயங்கரமா இனி இல்லையே இந்த பயங்கரம். அப்படி ஒரு மிலேச்சத்தனம் இதக்கமே இல்லாம அந்த அளவுக்கு மனுஷ தன்மையெல்லாம் பேய், அப்படியே முழு பேய் ஆளை பிடிச்சு ஆட்டி கொண்டிருந்தது.
அது ரத்தம் குடிச்சு இது கொண்டு அப்படி இப்படிப்பட்ட அந்த செயலுக்குள்ள உள்வா போவேல ஆண்டர் காட்டுறார். இந்த காலங்கள்ல அப்ப ஜோனுக்கு தெரியும் யாரு இப்ப ஆண்டது ஆண்டு கொண்டு இருக்கிறது அந்த சிந்தனையுடன் இப்ப அவர் பத்மூலையும் இருக்கிறார். ஜோவானுக்கு ஸ்டாலினையும் தெரியாது, ஜோவானுக்கு ஹிட்லரையும் தெரியாது, ஜோவானுக்கு ரஷ்யாவினுடைய கம்யூனிசமும் தெரியாது, ஜோவானுக்கு சைனாவினுடைய இந்த மார்க்சிசமும் தெரியாது, அல்ல சைனா ஜோவானுக்கு வடகொரியா கிம் ஜோங் உன்னும் தெரியாது. அப்ப என்னத்தை சொல்ல வரணும்னா இந்த 21ஆம் நூற்றாண்டு 18ஆம் 19ஆம் நூற்றாண்டு ஆக்களை கொண்டு வந்து இங்க பொருத்திடக்கூடாது. ஜோவானுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சீசார் யாரு ஆண்டு கொண்டிருக்கல எப்படிப்பட்ட இந்த போலி சமயம் எப்படி கைகோத்து அவங்களோட நம்மள போட்டு படாபாடு படுத்தி கொண்டிருக்கு. இதான் ஜோவானுக்கு தெரிஞ்சது. ஜோவானுக்கு நியூக்ளியர் பொம்பும் தெரியாது, ஜோவான காலத்துல கரண்டும் இல்லை, அயால நியூக்ளியர் அடிபாடு. ஜோவானுக்கு வேர்ல்ட் வார் 1, வேர்ல்ட் வார் 2, வேர்ல்ட் வார் 3, வேர்ல்ட் வார் 10 இந்த கதை ஒன்றும் ஜோவானுக்கு தெரியாது. ஜோவானுக்கு அப்படிப்பட்ட அந்த ஹிஸ்டரியும் இல்லை. அதனால ஒரு நாளும் உலகம் 3ஆம் உலக யுத்தம் தொடங்கும் போது இந்த பைபிள் எழுதி இருக்குது குதிரை வலிக்கிட்டு, அது முழு பிழை. ஏண்டா ஜோவானுக்கு கடவுள் 3ஆம் உலக யுத்தம் இல்ல 10ஆம் உலக யுத்தத்தை வெளிப்படுத்துறதெல்லாம் சபை 7 சபையும் படாதபாடு பட்டு கொண்டிருக்கிறது. எந்த சீச அரசர்களுக்கு கீழே எந்த அரசர்களோட சேர்ந்து இந்த போலி சமயம் சப்போர்ட் பண்ணி அதை கொண்டு குவிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த பாடுகளுக்குள்ள யார் இவ்வளத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கண்ட்ரோல்ல வச்சிருந்து அது நிறைவேற வேண்டும் என்றதுக்கு யாரு அனுமதிச்சு இன்னும் கட்டுப்பாடுல வச்சிருக்கிறத காட்டி சபையை ஆறுதல் படுத்துறது இப்ப எங்களுடைய நோக்கம். அதனால இந்த பகுதிகளை நாம விளங்கியல எசேக்கியல் உள்ளும்புறம் எழுதப்பட்ட சுருள், தானியேலுடைய அந்த சிங்காசனத்துக்கு கிட்டவா கொண்டு வரப்பட்ட மனுஷகுமாரன், தானியேல்ல அந்த 3.5 கடைசி வாரத்தில் அந்த பலிகள் நிப்பாட்டப்பட போது அதுக்கு 3.5 உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்பட்ட அந்த பகுதியெல்லாம் இப்ப இங்க ஏண்டா வெற்றி கொண்டு எழுப்பி நிக்கிறவர் தான் இப்ப வேண்ட போறேன். அதாவது இந்த பாயிண்ட் சரியோ? சோ இப்ப இந்த பகுதியை வாசிக்கல ஆட்டுக்குட்டியானவர் அந்த 7 முத்திரையில ஒரு முத்திரையை உடைச்ச. அப்ப 4 ஜீவங்கள் ஒன்று வந்துட்ட என்று இடி முழக்க சத்தத்தோட சொல்லிச்சு. நான் பார்த்தபோது ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். 2ஆம் முத்திரை உடைக்கிற நான் பார்த்தபோது சிவப்பு குதிரையை கண்டேன். 3ஆம் முத்திரையை அவர் உடைச்சார், இயேசு கிறிஸ்து. அப்பொழுது ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். 4ஆம் முத்திரையை உடைச்சார், ஒரு மங்கின குதிரையை கண்டேன். அதுல ஏறி இருந்த ஆக்களுக்கு ஒருவனுக்கு முதல் குதிரை வெள்ளை குதிரையில் இருந்தவனுக்கு கிரீடம் கொடுபட்டது, சிவப்பு குதிரைக்காரனுக்கு பெரிய பட்டயம் கொடுபட்டது. அப்ப இதுவெல்லாம் நாம அந்த ஆக்கள் அந்த குதிரையில போனவனுக்கு என்ன அவன் என்னென்ன விஷயங்களை அவனூடாக செய்யப்பட்டது என்றதை நாம பார்க்கிறோம். 4ஆம் குதிரையில போனவனுக்கு பேரே மரணம், அவனுக்கு பின்னால நரகம் போய் கொண்டிருக்கிறது. பாதாளம் என்ற அந்த சொல்லாடல் அது அவன் பின் பாதாளம் போச்சு. அதாவது அதை இன்னொரு விதத்தில் நாம நரகம் தான் அதனுடைய ஹேடிஸ் தான் அதனுடைய சொல். அயல மரணம் நரகம். அப்ப இது போய்கொண்டிருக்கு. அப்ப அதாவது அவன் அந்த அளவுக்கு ஆக்களை பாதாளத்துக்கு அல்லது குளிக்க அனுப்பி கொண்டிருக்கிறான் அந்த மனுஷன் சாக்கொண்டு அல்ல அந்த யார். சோ இப்ப இந்த 4 முத்திரையை முடைச்சவர் இந்த 4 குதிரையும் யாரு, இந்த விஷயங்கள் என்ன எப்படி என்றதை நாம அடுத்த முறை பார்க்க போறோம் ஒவ்வொரு இதா. இப்ப இத விளங்குறதுக்கு ஏற்கனவே நான் சொன்ன அந்த புத்தகத்தோடு சேர்ந்து நாம ஏற்கனவே படிச்ச பிரின்சிபல்கள் இருக்குல்ல,
அந்த பிரின்சிபல்ஸ் இப்ப கொஞ்சம் ஞாபகத்துல கொண்டு வரும். பிரின்சிபல்களை அந்த பிரின்சிபலை ஞாபகத்துல கொண்டு வந்தா ஒரு பிரின்சிபல் ஒரு முதலாவது ஒரு சத்தியம் ஒன்று நான் பார்க்கிறேன். 6வது சத்தியம் என்ன எழுதி இருக்கிறோம்? 6வது சத்தியம் things that must occur shortly, அல்ல சீக்கிரத்தில் நடக்க வேண்டியது. அப்ப அந்த சீக்கிரத்தில் நடக்க வேண்டியதுகள் என்று நாம கதை கேட்க அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எழுதியிருக்கிறீர்கள்? ஏதாவது விளங்கியல? ஓகே, இந்த புத்தகம் வரலாற்றோட சம்பந்தப்படும். அது முக்கியமான பிரின்சிபல். இந்த புத்தகம் ஹியூமன் ஹிஸ்டரியோட சம்பந்தப்பட்டது. ஹியூமன் ஹிஸ்டரி. இந்த புத்தகத்தை சில ஐடியா எடுக்கிறதுக்கு நாம பயன்படுத்தல. இந்த புத்தகம் உண்மையான யதார்த்தமான மனுஷ வரலாற்றோட சம்பந்தப்பட்ட புத்தகம். அது இயேசுவானவராக இருந்தாலும் சரி, அவரும் மனித வரலாற்றுக்குள்ள வந்தாங்க கடவுள். அவரும் மனுஷ வரலாற்றுல என்ன செய்து கொண்டிருக்கிறார் பார்க்கிறோம். அது இந்த 7 சபைகள் மனுஷ வரலாற்றுல இருந்த 7 சபைகள். அது அது ஒரு ஐடியா இல்ல, ஒரு சபை இப்படி இருக்கலாம், இப்படி இருந்தா இப்படி, அதுக்கு ஒரு உருவகமாக சொல்லப்படுது. நோ, அது உண்மையா ஒவ்வொரு ஆசியா மைனர்ல வரலாற்றுல இருந்த சபைகள். அதனால வெளிப்படுத்தல் புத்தகம் எப்பவுமே மனித வரலாற்றோட சம்பந்தப்பட்ட புத்தகம். அப்படி என்றா இந்த 4 முத்திரையை முடைக்கல அதுல ஏறி இருந்தையாக்கள், அதுல நடந்த விஷயங்கள், அந்த குதிரையில போறது என்று சொல்லிக்கிற உண்மையில அது உண்மையான குதிரை. அந்த உண்மையான ஏண்டா சீசார்கள் போறதெல்லாம் குதிரை, அங்க ஏண்டா குதிரை தான். அப்ப குதிரையில ஏறி பொறுப்பா இருந்த ஒருவன் அவனுடைய செயல்களால என்ன அங்க நடந்து கொண்டு இருக்குது, இருக்க போகுது அல்லது இருக்குது என்றதான் இப்ப ஆண்டவர் அங்க காட்டிக்கொண்டு இருக்கிற. ஏன்னா அது இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான பிரின்சிபல் உண்டு. இந்த புத்தகம் ஒரு நாளும் தேவதூதர்கள் என்ன நடக்குது, அங்க மனுஷ ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, அத எங்களுக்கு இந்த புத்தகம் காட்டேல. அங்க மாம்சத்திலையும் செத்தத்திலையும் இருந்து கிறிஸ்துவுக்காக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை மக்களுக்கு அந்த மகா உபத்திரவ காலத்தில் இது எல்லாத்தையும் தீர்மானிச்சு செய்து கொண்டிருக்கிறவர் கிறிஸ்துவாகிய நான் தான். பயப்பட வேண்டாம், இதெல்லாம் நடக்கணும் என்று ஏற்கனவே அது தீர்மானம் பண்ணப்பட்டிருக்குது. அதனுடைய எந்த மகிமையும் சபையினுடைய மகிமையை நான் காட்டுறேன். இதான் இந்த நோக்கம். அதுல சபை ஆகாயத்தில் சிலம்பம் பண்ற விளையாட்டுக்கு இதுகளை பயன்படுத்த இல்லை. அங்க ரியலா அங்க குதிரையில போறான் என்று சொன்ன குதிரை ஒரு சண்டையோட சம்பந்தப்பட்ட விஷயம். இயேசு கிறிஸ்து கழுதையில போறார் என்று சொன்னா அங்க அவர் சமாதான பிறவா சாந்தமா போறார் என்று அர்த்தம். அது ராஜகுமாரன் தான், ஆனா அவர் சண்டைக்கு போக, அவர் சமாதானத்துக்கு போறார். ஆனா இதே கிறிஸ்து வெள்ள குதிரை ஒன்று வேற போறார். அது 19ஆம் அதிகாரத்தில் வருது. வானத்தின் சேனையிலும் அங்க அவரோட ஒரு பெரிய போரே நடக்க போகுது. அங்க குதிரையில ஏறித்தான் இயேசு கிறிஸ்துவ காட்டுது. அது அங்க எங்களுக்கு வடிவ தெரியும், கிறிஸ்து என்று சொல்லப்படுது. இந்த 4 குதிரைகள்ல போற ஆட்களும் அவரவர்களுடைய அதிகாரத்துக்களால என்னத்தை அந்த பூமியில செய்யறீனம், அந்த பூமியில செய்யறீனம். அந்த பூமி எது ஏற்கனவே நாம பார்த்து பூமி என்று கதைக்கிற அந்த சொல்லாடல் அது எல்லா கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். பூமியின் கோத்திரத்தார் புலம்புவார்கள். அங்க பூமி உண்மையில இஸ்ரவேல் நிலப்பரப்பு தான் சொல்லுதே தவிர இலங்கையை சொல்ல இல்லை என்று ஏற்கனவே நாம சொன்னாங்க. அதனால பூமியில் இருக்கிறவர்களுக்கு அழிவு, பூமியில் இருக்கிறவனை கொல்லுறன், பூமியில இருக்கிறவன இதன்றன் என்றேகள். அது இந்த கான்டெக்ட்ல அது பலஸ்தீனாவோட சம்பந்தப்பட்ட நெருக்கு வேறம் புலம்பல் ஐயோதான் எங்களுக்கு காட்ட போகுது. ஏண்டா
உள்ளும் புறமும் எழுதப்பட்ட புத்தகத்தை என்றாலே அங்க கல்லெஞ்ச கடினமான நெற்றி கொண்ட இஸ்ரவேலருக்கு ஆனா அழிவு. சரியோ? அப்ப முதலாவது நாம விளங்க வேணும், இது ஹிஸ்டரியோட சம்பந்தப்படுது. அதனால நாம வெறும் இந்த 6ஆம் அதிகாரத்தில் இருந்தும் ஹிஸ்டரியத்தை நாம பாதிக்கிறோமே தவிர நாம கற்பனையில் ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொல்லி ஒன்றை பதிக்கிறது இல்லை, படிக்கேறாது. இதனுடைய அப்ளிகேஷன் சரி, அப்ளிகேஷன் என்ன நாம சொல்றோம், 20ஆம் நூற்றாண்டுக்கு இது பொருந்தாதோ பொருந்தும். ஆனா அதுல அது 1ஆம் நூற்றாண்டுல அந்த குதிரையில போன ஆட்களை போல இப்ப குதிரையில இல்ல, இப்ப ஹெலிகாப்டர்லையும் பெரும் ஜெட்டுகள்லையும் பெரிய குண்டு குறைக்காத கார்களையும் போற 4 பேரை கண்டேன் என்ற மாதிரி நீங்க நாம எடுக்கலாம். ஆனா நிச்சயமா இதுல இருக்கிற ஆக்கள் இப்ப இருக்கிற ஆக்கள் அல்ல. அதான் இந்த பாயிண்ட் கவனிச்சுக்கோங்க. இதை சடார எடுத்துக்கொண்டு வந்து வடகொரிய ஜனாதிபதிக்கும் அல்லது லெனினுக்கும் ஸ்டாலினுக்கும் பொருத்துறதுக்கு ஏறாது. ஏன்னா இது பலஸ்தீனாவில் கிறிஸ்து தாக்குதல் செய்த இடம். அது அங்க என்ன மாதிரி அந்த சூழல் இருந்துச்சதோ அதை விளங்கிக் கொண்டு அதுல இருந்து என்ன ஆறுதல் சபைக்கு எப்படிப்பட்ட ஊத்தவாடிகளையும் கெட்ட தண்டை கையுக்களை வச்சு கொடுமையானாக்களையும் எழுப்பலாம் என்றதை நாம பார்க்கலாம். ஆனா இது ஸ்டாலின் இல்ல, இது ஹிட்லர் இல்ல, இதுல வார குதிரையும் இதுல வார யாழும் கிஞ்சும் நுண்ணு இல்லை. அதான் அந்த பாயிண்ட். நமக்கு எடுத்து மொட்டைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டுவிடக்கூடாது. இது 1ஆம் நூற்றாண்டுல 7 சபை நாம லவோதிக்கா சபை நாமல் இல்ல அல்ல, எபேசு சபை ஒருவரும் இல்ல. அது 1ஆம் நூற்றாண்டுல இருந்த ஒரு எபேசு இருந்த சபை 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 இப்ப அந்த சபையும் இல்ல. ஆனா அதுல சொல்லப்பட்ட அந்த சத்தியங்களும் அதோட கடவுள் டீல் பண்ணினவர்களும் இப்ப எங்களுக்கு பொருத்தி வரலாம். ஆனா நாங்கள் இல்லை அங்க கதைக்கப்பட்டார். அது இந்த பூமியை எந்த சபையை பற்றி கத்துறாங்க கதைக்கல, அவர் எபேசு சபையை பற்றி தான் கதைச்சார். எபேசு சபையினுடைய நல்ல குணம், எபேசு சபையினுடைய கெட்ட குணங்கள், எபேசு சபையினுடைய மூப்பன்ற பிரச்சனை அதுகளை நாங்கள் படிச்சு அந்த படிப்பினைகளை எங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளும் கவனமா இருக்கணும் ஐயா. அவ்வளவுதான். மரியாள் கிறிஸ்துவ பெறுவாள், உந்த கற்பத்தில் பரிசுத்தாவியார் நிழலிடுவாள் என்றா அது 1ஆம் நூற்றாண்டு நாசரேயத்தில் இருந்த ஒரு பெண்மணி. அவ்வளவுதான். அவைக்கு தான் அது சொல்லப்பட்டது. அவதான் நந்தியா அல்ல என்ன படிப்பின கிறிஸ்து நம்மளோட இருக்கணும்னா நாங்களும் சரியான கவனமா தேவனுக்கு முன்பாக பிரியமான கிருபை வெற்றியாக்களா இது மாறும். அதுக்காக நாமளும் நெறியாளா மாறுகிறார். கடவுள் எந்த பெண்களிலேயும் அவர் ஆணுடைய புருஷனுடைய சம்யோகம் இல்லாம ஒரு நாள் திருப்பி அந்த விஷயம் நடக்க போறதும் இல்லை. எப்படி நாங்கள் அந்த மரியாதை கொண்டு வந்து இப்ப ஒருவரோடையும் பொறுத்தேராதோ, இவர் அந்த மரியாதை எவரோடையும் பொறுத்தேராதோ, அதே மாதிரி இந்த பகுதியில இருக்கிற ஒவ்வொரு குதிரையில வந்தவரை கொண்டு வந்து இவரோடையும் பொறுத்தேராது. அது ஹிஸ்டரி, அதாவது நடந்த விஷயம். அதுல இருந்து பாடம் படிக்கலாமே தவிர அதான் இவர் தான் அவர் என்று நாம அந்த யார் என்பது நாம அதான் இங்க ஜோவானுக்கு தெரியும். ஜோவானுக்கு எழுதியேக்க சபைக்கு தெரிஞ்சது யார் என்று மறைக்க இல்ல, மறைஞ்சிருந்ததான் இப்ப வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால சரியான கவனமா இருக்கணும். நாங்கள் 1ஆம் நூற்றாண்டு அதுவும் கிபி 60-70க்கு பிறகு வர்ற இவனையும் கொண்டு வந்து இந்த புத்தகத்தோட பொருத்திடக்கூடாது. அது இல்ல இந்த புத்தகத்தினுடைய நோக்கமே. அதை பொறுத்த நாம யோசிச்சோம்னா 7 சபைக்கும் ஸ்டாலின் இப்ப செய்ய போறான்றதை நினைச்சு கூட அவங்களுக்கு என்ன பிரயோசனம்? அல்லது 3ஆம் உலக யுத்தம் தொடங்க போகுது, அப்ப கிறிஸ்து இப்படி செய்யற காட்டுவதோடாக அவங்க போன நெருப்பு சோதனைகளுக்கு என்ன பிரயோசனம்? அல்ல நாம கவனமா இருக்கணும். இங்க 3ஆம் உலக யுத்தமோ 10ஆம் உலக யுத்தம் கலைக்கப்படல. இதுல யுஎன்னும் இதுல நாம இயூவும் எல்லாம் யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து அடிபடுறத பற்றி வெளிப்படுத்தல் புத்தகத்துல கதைக்கவே இல்லை. ஏன்னா வெளிப்படுத்த ஜோவானுக்கு இயூவை பற்றி தெரியாது, யூரோப்பியன் யூனியனை பற்றி அவனுக்கு ஐநாவை பற்றியே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் கிறிஸ்துவனுடைய 7 சபைகளும் போற பிரச்சனை உண்மையில அதனுடைய நோக்கம் அது என்ன, யாரு கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது? இதனால எங்களுடைய கிறிஸ்துவ எங்க வாழ்ந்த பூமியில அதிகாரம் இருக்குன்னா எங்க இப்ப
அவற்ற பிரதிநிதிகள் நாங்கள் சபைகளை நிலைநாட்டி இவ்வளவு அற்புத அடையாளங்களோட அதை உறுதிப்படுத்திருக்கீங்களா? இவ்வளவு பிரச்சனை அப்ப எங்க எவ்வளவு காலத்துக்கு இது போக போகுது? அதன் அடுத்த 5ஆம் முத்திரை உடைக்கீங்களா? அதான் எவ்வளவு காலத்துக்கு இது போக போகுது? கடவுளே, எவ்வளவு காலத்துக்கு இதை அனுமதிக்க போறது ஆண்டவரே என்ற கேள்வியங்களும் அவங்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு இது இது இப்படி முடிவில்லாம போதா? இது என்ன நடக்க போகுது? இல்ல இல்ல, கொஞ்சம் ஒரு காலம் முத்துனாகியோட அப்ப முத்துனா என்ன? உங்களை போல இன்னும் பரிசுத்தவான்கள் கன பேர் சாக்கொல்லப்படணும். அது நிறைவானத்தான் எல்லாம் சேர்த்து வச்சு உலக்கண்டு உலக்கி அவங்களோட செத்தம் எத்தனையோ மைல் பாயிற அளவுக்கு நான் செய்ய போறேன். அப்படி வெறி கொண்டு நான் செய்ய போறேன். கொஞ்சம் ஆறுதலா இந்த வெள்ளை உடுப்பை போட்டுக்கொண்டு இருக்கும். அதான் 5ஆவது முத்திரை. அப்ப இதெல்லாம் சபைக்கு இப்ப சபைக்கு ஹிட்லர் கொள்ளுவான்ன்ற இதுக்கு என்ன சம்பந்தம் ஐயா? அதுல ஒரு நாளும் 21ஆம் 20ஆம் 18ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுல நடந்த உடனே கொஞ்ச பொறுத்து அதுல சரியான காரணம் இது 7 சபைகளுக்கான ஆறுதல் கொடுக்கறதுக்கு பொறுமையா இருக்கிறது கொடுக்கப்பட்ட புத்தகம். ஆகில கிறிஸ்து தான் இவ்வளவு நெருப்பு பேய்த்தனமான பேயாட்சியும் அவர் தான் அனுமதிச்சிருக்கிறார் என்றதை காட்டி நான் தான் கண்ட்ரோல்ல இருக்கிறேன். நீங்க நினைச்சாங்க இதை பேயை ஆட்டி கொண்டிருக்கேன். பேயே எந்த கண்ட்ரோல்ல தான் ஆட்ட விட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே செய்த மாதிரி தான் எபிரேயர் 400 வருஷம் அடிமையா இருக்கணும். அந்த பேயாட்சி உச்சக்கட்டம் பெறையக்க நிறைவாக அந்த கானானியருடைய உச்சக்கட்டம் பெறையக்க நான் இவங்களை விடுவிச்சு அவங்கள சாக்கொண்டு கொண்டு வந்து நிலம் தருவேன். அது வரைக்கும் அவங்க அங்க பாடுபடட்டும். அது 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 எனக்கு பிரியமா இருக்குது. ஏண்டா ஒன்றும் பாடில்லாம ஒருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. சும்மா பாலும் தேனும் ஓடுற நாடு எடுக்கலாது. அதுக்கு காலம் வேணும். இவங்களோட பாவம் முறிவாகட்டும். கிறிஸ்துவம் சொன்னார் என்ன, இந்த உங்களோட பாவம் நிறைவாகும். அப்ப பிள்ளை பெறாத மெலடி எல்லாம் பாக்கியவதி என்று சொல்லப்படுகிறோம். என்னடா அந்த நிறைவு வரும் வரைக்கும் தான் பொறுத்து கொண்டிருக்கிறான். இப்ப கிறிஸ்து சொன்னதுகள் எல்லாமே இப்ப இந்த குதிரையினூடாக டைபீரியஸ்ல இருந்து தொடங்க போகுது இந்த பிரச்சனை. அது உச்சக்கட்டமா நீரோவர நிக்க போது அடுத்த பக்கம். அப்படி வரைக்குள்ள ஜூதருக்கும் பிரச்சனை தான், கடவுளுடைய மக்களும் அதுக்கு அடிபட்டு கொண்டு இருக்கிறாங்க இந்த ஜூதர்களால சேர்ந்து. ஆனா முக்கியமான சட்ட நடவடிக்கை யாருக்கு எதிராக? அந்த கலகக்கார வீட்டுக்கு எதிராக. அதுல முதலாவது பிரின்சிபல் நாம இது ஒரு வரலாற்று ஷார்ட்லி சீக்கிரத்துல நடக்க வேண்டியது. அப்ப சீக்கிரம் சொன்னது சீக்கிரம் தான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பி போறோம். அதை விட்டு போட்டு 100 வருஷம் கடந்து அது சீக்கிரம் இல்ல, 1000 வருஷம் கடந்தும் சீக்கிரம் இல்லை. அது ஏற்கனவே நம்ம சீக்கிரத்துல சம்பவிக்க போறன்றது சீக்கிரமே தவிர அது கனகாலம் எடுக்க இல்லை. நாம சொன்னாங்க அது ஜோவான் காலத்திலே அவங்க அனுபவிச்சு அந்த காலம். கிறிஸ்து வந்த என்ன குத்தினவர்கள் பார்ப்பாங்க என்று சொன்னீங்க, அவரை குத்தினவர்கள் உயிரோட இருந்தாங்க. நீங்கள் பாப்பியல் இருக்கும்போது மனுஷகுமாரன் வர்றது என்று பிரதான ஆசிரியர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதான் ஷார்ட் பீரியட் சீக்கிரத்தில் நடந்தது. அதுல கிறிஸ்து மேகத்துல வந்தவர். அது 1ஆம் நூற்றாண்டுல எங்களுக்கு 70ஆம் 66 67 68 70கள் 70 அதோட வடிவா வந்துட்டு போயிட்டார். ஆனா அவற்றை 2ஆம் வருகை இல்லையா? அது அவருடைய வளமையாக அவர் வார வருகை அவற்றை. சோ இது முக்கியமான ஒரு விஷயம். 2வது நாமல் இந்த பகுதியை நாம அணையத்தில் இன்னும் ஒரு பிரின்சிபல் நாம பார்க்கிறாங்க. 20வது பிரின்சிபல் நாமல் என்ன எழுதியிருப்போம்? 20 அதாவது 4ஆம் வசனம். 4ஆம் வசனத்துக்கு தான் அது நாம கதைச்சினாங்க. 4ஆம் வசனத்துல நாம கதைச்சினாங்க. ஓகே, அப்ப இப்ப நான் விளங்கப்படுத்துற மாதிரி இந்த 6ஆம் அதிகாரம் இந்த முத்திரை உடைச்சதால ஒவ்வொரு குதிரையில வெளிக்கிடுறவங்க கட்டாயம் 1ஆம் நூற்றாண்டு 7 சபைகளோட தொடர்பு இருந்து ஆக்களா இருக்கும். 7 சபையோட தொடர்புல இல்லாதவன் ஒருதனை நாம இருக்க பார்க்கலாம். ஏண்டா இந்த புத்தகம் 7 சபையோட சம்பந்தப்பட்ட ஆக்களை தான் கதைக்குது. நம்மளோட சம்பந்தப்பட இல்ல, 7 சபையோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதுல அந்த ரிலவன்சி இந்த பகுதிகளை நாம எடுத்து கதை கேட்கல, அது 7 சபையோட சம்பந்தப்பட்டது இருந்ததான் கேள்வி. அப்போ கடைசி வரைக்கும்
நமக்கு ஸ்டாலின் வந்து அந்த ரஷ்யாவை பிடிச்சு ஆணையத்துல 1913-14 அங்க இருந்த பெரும் நிறைய பேரை கொண்ட கிடங்குகளை போட்டு மூடி அடிச்சு பெரும் தலைவர்களை இவங்களை எல்லாத்தையும் சாக்கொண்டு அப்படி ஒரு சுத்திகரிப்பு கொண்டு செய்தான் மனுஷன். நாம அதை கொண்டு வந்து இதுக்குள்ள பொறுத்துறோம் அது 7 சபையோட சம்பந்தம் இல்ல அந்த விஷயம். அல்லது நாம 1940-41 வந்து நாம ஹிட்லர் வந்து 2ஆம் உலக யுத்தத்துல ஜூதர்ல கொண்டு போய் எல்லாம் அட்டாச்சு இதண்டி அப்படி செய்த ஒரு விஷயம் தான் இது என்று யாராவது கதை கவனிக்கிறா? ஐயோ கொஞ்சம் இருக்கும். இது வந்து 4ஆம் வசனம் சொல்லுது, ஜோவன் வெளிப்படுத்தல் 1:4. இது அந்த 7 சபைகளுக்கு தான் இது எழுதப்படுது. இது உங்களுக்கு எழுதப்படல இந்த புத்தகம். இது 7 சபைகள். 7 சபையாக்களுக்கு தெரியும் இது யாரு. அவங்களுக்கு ஒரு நாளுமே ஹிட்லரை தெரியாது கடைசி வரைக்கும். அதனால அந்த 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 மாதிரியான விளக்கங்கள் எல்லாம் இப்ப அடிபட்டோடியும் நாம இதுல வாசிக்க தொடங்கி இந்த பிரின்சிபல் அதன் முதலே நாம போட்டோம். எல்லாம் இன்னொரு பிரின்சிபல் 11வது பிரின்சிபல் நாம என்ன எழுதினாங்க? 11வது பிரின்சிபல் யோவான் அதான் ஓகே. அப்ப அது வந்து எத்தனையாவது வசனம்? 1ஆம் வசனம் தான். 1ஆம் வசனத்துல இருந்து எழுதாம. அப்ப இதை நான் ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டேன். அது ஜோவான் அந்த எழுதேக்கல்ல ஆவியானவர் ஜோவானுக்கு அதை வெளிப்படுத்தி காட்டேக்கல அல்லது கிறிஸ்துவன் அதை வெளிப்படுத்தி காட்டேக்கல ஜோவானுக்கு அந்த ஆக்கள் யாருன்றது தெரியும். ஜோவானுக்கு ஒரு நாளுமே ஏற்கனவே சொல்லிட்டேன் ஹிட்லரை தெரியாது. ஆனா ஜோவானுக்கு டைபீரியஸ் சீசரை தெரியும், ஜோவானுக்கு நீரோ சீசரை தெரியும். ஆனா ஜோவானுக்கு கிம் ஜாங் உன்ன தெரியாது. அப்ப அந்த சர்வாதிகாரிகள் அடக்குமுறைகள் ஜோவானுக்கு குதிரை தெரியும், வில் தெரியும், சண்டை தெரியும், படைகள் தெரியும். ஆனா ஜோவானுக்கு ஆர்ட்லரி தெரியாது, நியூக்ளியர் பம் தெரியாது, ஹைட்ரஜன் குண்டு தெரியாது. அதுல ஜோவானுக்கு தெரியாதோன்னு இங்க வெளிப்படுத்தப்பட இல்ல. ஜோவானுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் கூட தான் அந்த விஷயம் காட்டப்பட்டு கொண்டிருக்கு. விளங்குதோ? அப்ப திருப்பி என்னத்தை சொல்ல வரும் இந்த பிரின்சிபல்? வெளிப்படுத்தல் புத்தகம் வாசிக்க ஒரு நாளும் கொண்டு வந்து AK-47க்கும் ஆமக்காரர்களோடையும் சண்டைகளோடையும் இதை பொறுத்த அப்படி பொறுத்துறது விஷக்கூத்து. அது அது நாம சொல்லுவோம் ஃபேண்டசி சும்மா கற்பனையான படம் எடுக்கிற ஸ்டைல். அதுகள் எல்லாம் அதெல்லாம் ஜதார்த்தம் இல்லை பேசிக்கா. ஆனா இங்க ஜதார்த்தமாக 7 சபைகளோட அந்த சபைகளுக்கு அனுப்புறதுக்கு கடவுள் ஜதார்த்தமான ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு ஏற்கனவே போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகள்ல எந்தெந்த சக்திகள் சம்பந்தப்பட்டிருக்குது, அந்த சக்திகளை யார் எழுப்பி யாரு செய்து கொண்டிருக்கிற கண்ட்ரோலை காட்டுறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்பாடு. அதுல 2வது வெளிப்பாடு இதுதான். ஜோவான் அந்த தீர்க்கதரிசனம் ஜோவானுக்கு சரியாக தெரியும். அது தான் யாரை பற்றி எழுதுறான். அது எழுதி அனுப்பிக்கல அந்த சபையாக்களுக்கு அவனது விளங்கப்படுத்திய யாருண்டு. ஆனா அதுல கிரீடம் வச்சவன், கிரீடம் கொடுக்கப்பட்டவன், பட்டயம் கொடுக்கப்பட்டவன் என்று சொல்லுங்க. அப்ப அந்த சட்டத்துக்கு விளங்குது எந்த ஆர்டர்ல இப்ப இது எழுதுறாரு. இப்ப நமக்கு அந்த தனி சிங்கள மொழி தனியான்று பயன்படுத்தப்பட்டது என்றவுடனே நமக்கு தெரியும் இது ராஜபக்ச இல்லையே, அது பண்டார் நாயகம் தெரியும். அப்ப அந்த க்ளூ இந்த இடத்துல குடுபடுறது கூட தெரியும். வாசிக்கிறவங்களுக்கு எந்த காலம் யாரை பற்றி அப்ப இங்க கதைச்சு கொண்டிருக்கிறார் விளங்குதோ? அது போட்டு எரித்த காலம், அது எரிக்கிற காலம். அரசாங்க அந்த குதிரை இல்ல கார்ல போனவன்
எரித்தகான் என்றைக்குல எங்களுக்கு யார் என்று தெரியும்? அந்த கலவரக்கா யுஎன்பியினுடைய காலம், யுஎன்பியிலேயும் அதுவும் குறிப்பாக ஆமா ஜேஆர் ஜெயவர்தனாட காலம். அப்ப எரிச்ச காலம் ஜேஆர் ஜெயவர்தனா, தனி சிங்களம் பண்டார் நாயகா, இது பேர் ஒன்னும் சொல்லல. ஆனா அந்த சீன்கள் நல்லா விளங்கின சனத்துக்கு இதை சொன்ன காலம் எந்த காலத்தை குறிக்கிறோம். இப்ப அதான் இங்க கதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த புத்தகம் அந்த தெரிஞ்ச விஷயங்களால ஆரண்டு வெளிப்படையா சொல்லாம ஆனா சபைக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார். அதுல நாம சரியான கவனமா இருக்கணும். இதை கொண்டு வந்து இப்ப யூடியூப்ல எல்லாம் கிடையாது பேர் அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நியூஸ் பேப்பர் பைபிள நான் நினைக்கிறேன், பைபிளை விட நியூஸ் பேப்பரும் மேகசினும் அரசியல் ஆய்வும் தான் விஷயம். ஏன்னா அதை பார்த்துட்டு கொண்டு வந்து பைபிளுக்கு இங்க இருக்குன்னு காட்டுறது. யோ இது 7 சபைக்கு அதுக்கு மீறி சம்பந்தமே இல்லை. இந்த புத்தகத்துக்கும் இந்த அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லை. உக்ரைனும் இதுவும் இங்க இல்ல. இதுல வாரவனுக்கும் முகமடுக்கு சம்பந்தமே இல்லை. முகமடை பற்றி ஜோனுக்கு தெரியாது. ஜோவானுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த போலித்தனமான சரியான சாப்பல்ற வெறியோட சபதம் எடுத்துக் கொண்டிருந்த அந்த நெற்றி கடிதமாக்கப்பட்ட ஜூதர்களை பற்றி. அதனால அதை வாசிக்கிறத விட்டு போட்டு முகமது எப்படி கொண்டு குவிச்சான், எப்படி பட்டயத்தால் அவன் மாற்றான். முகமதை பற்றி ஜோவானுக்கு தெரியாது, 7 சபைக்கு தெரியாது. முஸ்லிமினுடைய முன்னேற்றம் இந்த வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன விசக்கதை இருக்கிறீர்கள்? அது சேர்ச்சுக்கு தெரியாது. 3ஆம் நூற்றாண்டுல அவங்களுக்கு அதை பற்றி எழுதப்படவில்லை. அதனால சரியான பிள்ளை நாம அந்த பைபிளை அப்ளை பண்ற விதங்கள் எடுத்து இதுதான் அதை டக்கண்டு முடிஞ்சு. இது இல்ல கிபி 70க்கு பிறகு, அதாவது பலியும் காணிக்கையும் ஓய பண்ணுற அந்த இதோட அதுக்கு முன்னுக்கு வந்த யாக்களோட இது சம்பந்தம். அதுல இருந்து என்ன பாடம் படிக்கலாம் அப்ளை பண்ண எங்களுக்கு. அவர் தான் இவர் என்றது இங்க அவர் காட்டப்படுறாருன்னு சொல்லி எல்லாம் கதைக்கு விடுகிறார். அது புல்லுடா. ஆல்ரைட், இன்னும் ஒரு பிரின்சிபல் அஞ்சாவது பிரின்சிபல் ஏற்கனவே சொன்னாங்க. 12வது பிரின்சிபல் சரி. அப்ப 3 சேர சொல்லியாச்சு. அதுல சபைக்கு எதிரான சட்ட வழக்கு முதல் காட்சியில காட்டியாச்சு. அப்ப மிச்சம் இருக்கிற சட்ட வழக்கு எல்லாம் ஒன்று யூதர்கள், அடுத்தது ரோமர். அதை விட்டு போட்டு நேச்சோவையும் புடினையும் கொண்டு வந்து அவருக்கு அவங்களோட நேரடிய வழக்கு இங்க கதைக்கப்படையில. 7 சபைக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த பிரின்சிபல். அதால முதலே நாம அதை விளங்கி கொண்டாம இந்த புத்தகம் கிறிஸ்துவானவர் சட்ட நடவடிக்கை இருக்கிற 3 சேராரை பற்றியது. அது ஒன்று சர்ச், 2வது போலி சர்ச், ஃபால்ஸ் சர்ச், அடுத்தது ஃபால்ஸ் சர்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணி கடவுளுடைய சபைக்கு நாசப்படுத்தின அரச சம்பந்தமான. அது ரோமர், யூதரிலிருந்து ரட்சிக்கப்பட்ட, புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட சபை. அந்த 3 இருந்தாங்க. அதை விட வேறு ஒன்றும் இல்லை. அதனால இந்த 4 ஹோஸ்மென், the 4 horsemen of Apocalypse, அவர்கள் நேரடியா 1 நூற்றாண்டுல சம்பந்தப்பட்ட யாக்கள். 1 நூற்றாண்டுலையும் அந்த பெரும் பிரச்சனையான ரோம பேரரசுக்கு கொடுக்க போற அந்த பேரரசு என்ற காலம் அது எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அது 70 கிபி 70ஓட பிறகு தொடங்க போகுது. அதோட நீரோ அதுக்கு முன்னுக்கு செத்து போறான். பிறகு அடுத்த ஆட்களுக்கு அது பிரச்சனை, அதோட ராஜ்யம் கவலை தொடங்கிச்சு. அப்ப கிபி 66க்கு முன்னுக்கும் மகா உபத்திரம் அங்க தொடங்க போகுது. கிபி 30க்கு, அதாவது கிபி 30 கிறிஸ்துவானவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்ப அங்க காட்சி தொடங்கி இருக்குது. கிபி 66ல மகா உபத்திரவன் தொடங்கினது, அது நியூரோக்களால.
அப்ப கிபி 30 கிபி 66 இடையில சம்பந்தப்பட்ட 4 சீசாரோட இது சம்பந்தப்பட போகுது. என்னடா அப்படி அந்த டேட்டை நாங்கள் அங்க கொண்டு வரோம். ஏன்னு சொன்னா இந்த மகா உபத்திரவ காலம் அந்த 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலமா இருக்கும். 3.5 வருஷம் அதுக்கு முன்னுக்கு அது உபத்திரவ காலம். அப்ப இப்ப மகா உபத்திரவத்துக்குள்ளதான் இப்ப ஜோவானாக்கள் எல்லாம் போய் பத்மதீவுல இருக்கிறீங்க. அப்ப அதுக்கு முன்னுக்கு ஒரு 3.5 வருஷம் அப்ப நோமல் உபத்திரவ காலம் போய்கொண்டிருக்கு. அப்ப இந்த நோமல் உபத்திரவ காலமே இவங்களுடைய காலத்தோட சம்பந்தப்பட்டு இருந்திருக்க வேண்டும். இந்த 4 பேரோட வேண்டா சட்டியான பேய்த்தனமானவர்கள் இன்னொரு எழுப்புவான் அந்த கொப்பு அது இனிதான் தர போகுது. அப்ப அதனால நாங்கள் இந்த டேட்டா கொண்டு வரோம். மகா உபத்திரவ காலத்துக்கு 3.5 வருஷம் வர்ற போற பரப்போற ஜோவானாக்கள் போய்கொண்டிருந்ததற்கு முன்னுக்கே இந்த 4 குதிரையும் வந்து போயிருக்கு. அதுவும் ஒன்றன் பின்னொண்டா உடைக்கலாம் வருது. கிறிஸ்துவானவர் அதை ஆண்டு கொண்டு உடைக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லேக்கல்ல யுத்தங்களின் செய்களையும் எல்லாம் கேள்விப்படுவீர்கள், நீங்கள் கலங்க வேண்டாம். ஏனென்று சொன்னா இது வேதனைகளுக்கு இது இப்ப ஆரம்பம். அப்ப அந்த பாயிண்ட் சரியான கவனிக்க வேண்டிய விஷயம், மகா உபத்திரவ காலம் என்றது பிள்ளை பெற மாதிரி பிரசவ வேதனை. ஆனா அதுக்கு முன்னுக்கு சில குத்துகள் வரும். அதுக்கு முன்னுக்கு சில புள்ள புறப்புற மாதிரி வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று எழும்பும். அதுவும் ஒரு நோத்தான். அது பொதுவாக கர்ப்பம் காலத்துல இருந்து ஒரு 2 மாசத்துக்கு பிறகு அது தொடங்கும். அப்ப அது சில சூவன போகிற நேரங்களில் சில ஏதோ இல்லாம இன்னும் உள்ளுக்கு என்ன நொந்து அது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நிக்கிற நோவுகள். ஆனா உண்மையில ஆண்டவர் அந்த நோவுகளை ஏற்படுத்துறார் என்ற பெரும் நோவுக்கு ரெடி ஆகிறதுக்கு. உண்மையில பெரும் நோவுக்கு ரெடி ஆகிறதுக்கு இப்படி இப்படி நோவுகளை அவர் கொடுத்து அதை தொடங்குறார். ஆனா உண்மையான நோ அது இல்லை, அது வரப்போகுது பெரும். கிறிஸ்து அப்படியான ஒரு படத்தை தான் மத்தேயு 24 காட்டினவர். இனிமேல் சம்பவியாதது இப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம் வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னுக்கு சண்டைகளையும் யுத்தங்களையும் கேள்விப்படுவீர்கள். அது வேதனை, அந்த வேதனைக்கு ஆரம்பம். அப்ப இது அந்த சரியான உண்மையான புள்ள பொருளோ இனிமேலும் ஒரு நாளையும் ஒரு காலத்துல நடந்துடாதனோ அதுக்கு முன்னுக்கு வர்ற அந்த சின்ன சின்ன நோவுகள் இந்த நோவுகள். அப்பவே அப்ப ரோமா புரியினுடைய அந்த 4 ஆட்சியாளர்களும் யுத்தங்களும் சண்டைகளையும் ஏற்கனவே அவங்க தங்களோட எக்ஸ்பேன்ஷன் பேரரச விரிவுபடுத்துறது ஏற்கனவே அவங்க தொடங்கி இருக்கிறாங்க. அதான் திபேரியன் அரசனுக்குள்ளே கிறிஸ்துவுக்கு தெரியுது. ஏன்னா அவன் சட்டியான ஃபாஸ்டா ரோம பேரரச விரிவுபடுத்தினார். அப்ப முழு சண்டை தானே. அப்ப அடுத்த இந்த சண்டைகள் இப்படி இதுகளெல்லாம் பெற்றும் கேள்விப்படுவீர்கள். ஆனா இதுல உண்மையா நான் கதைக்கிற அந்த ஒரு காலம் சம்பவித்திராத விஷயம் அது இனிவர். அப்ப இப்ப இந்த 4 குதிரையிலையும் போன விஷயங்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான். இவன் சீசாருடைய காலத்துல கஜானா நாம திபேரியஸுக்கு அடுத்தவன் வந்தா அவன் போருக்கு சண்டை செலவழிச்சு அங்க இது இல்லாம போச்சது, காசு பஞ்சம் தலைவிரிச்சாடிச்சது. அதுல பெரும் பிரச்சனை. அப்ப கிறிஸ்து இதுகள் எல்லாத்தையும் தான் உடைக்கிறார் அந்த முத்திரையை. அதைத்தான் நீங்க செய்து கொண்டிருக்கிறது, காட்டிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் உங்களுக்கு. நீங்கள் இது எல்லாத்துக்கும் முடிவு என்னன்னு கேட்ட நீங்கள் இல்லடாப்பா. அப்ப உங்களுக்கு காட்டினதான் நான் தான் அதை உடைச்சு வச்சு முத்திரையை காட்டுறேன் பேரன் அவர் காட்டினார். அதனால மத்தேயு 24 அந்த க்ளூ எங்களுக்கு இருக்குது. அந்த உலகத்துல இனிமேல் சம்பவித்திராத அந்த மகா உபத்திரவம், அந்த 3.5 வருஷ உபத்திரவம் சபைக்கு வர்றதுக்கு முன்னுக்கு வர்ற அந்த உபத்திரவங்கள் யுத்தங்கள் பிரச்சனைகள் இதுகள் எல்லாம் அது ஆரம்பம் தான். அப்ப அதை நாம நான் சொன்ன அந்த மெடிக்கல் விஷயத்தை நாங்கள் ஒரு பேரால சொல்றோம். நாம அந்த மெடிக்கல் விஷயம் அத பிராக்ஸ்மேன் ஹிக்ஸ் என்ற டாக்டர் தான் அதை அனலைஸ் பண்ணி ஏன் கற்பிணி தாய்மாருக்கு ஏன் தங்களுக்கு ஏதோ வயிற்று புள்ள வரப்போற மாதிரி ஒரு ஃபீலிங் தக்கண்டு வர்றது என்றதுல பற்றி ஆராய்ச்சி அதுக்கான காரணங்கள் என்னன்றதெல்லாம்
அந்த மனுஷன் தான் 1800ஆம் ஆண்டுல அதுல கண்டுபிடிச்சு அத சொன்ன. அதனால அப்படிப்பட்ட அந்த வலி நோ எழும்புறதுகளுக்கு அது உண்மையான வலி இல்லை. அது 9ஆம் மாசம் கடைசி அந்த பிள்ளை வர்றது கிட்டவே தான் உண்மையான வலி வரும். ஆனா அதுக்கு முன்னுக்கே பலதரம் இப்படி குத்துகளும் நோவுகளும் வந்து கொண்டு இருக்கிறது. அது கன நாள் நிக்காது, கன நிமிஷம் நிக்கிறது இல்லை. ஆனா சரியான நோவா இருக்கிறது. அதை சொல்றது நாம பிளாக்ஸ்மேன் ஹிக்ஸ் என்று நாம அவற்றை பேர்லயே அவங்க அந்த கன்ட்ராக்ஷனை சொல்றாங்க, பிளாக்ஸ்மேன் ஹிக்ஸ் கன்ட்ராக்ஷன்ஸ். அது ஏதோ இந்த புள்ள சுருங்கி நம்ம வெளியில வர மாதிரி தள்ளுற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று சரியா நோவும். அது அப்ப கிறிஸ்து அதைத்தான் நாங்க இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்ப வேதனை தான். அப்ப இப்ப இந்த வேதனையில் எங்களுக்கு தெரியும் கிபி 62 வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. ஆனா இப்ப நீரோ தொடங்கிறானே 63, 64, 65 அதுதான் இப்ப அங்கதான் அம்பிட்டு போய் இப்ப ஜோவானும் அதுக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறேன். அப்ப அவர் உண்மையில பிரசவ வேதம் அந்த மகா உபத்திரத்துக்குள்ள இருக்கிற சபை வேணும். அந்த காலத்துக்கு தான் அவர் ஏற்கனவே தொடக்கத்துக்கு இப்படி இப்படி கொடுப்பன் வலிகள் பழகி கொள்ளுங்க பெரும் பிரச்சனை இருக்கு. அப்ப கிறிஸ்து சொன்ன அந்த காலப்பகுதியையும் பார்க்க அந்த மகா உபத்திரவ காலம் 3.5 வருஷம் அதுக்கு முன்னுக்கு வாரது எல்லாம் ஒரு வலிகளின் ஆரம்பம் தான் என்றதுக்கும் இந்த 4 குதிரைக்காரங்களுக்கும் சம்பந்தம் நேரடியா இருக்கு. ஏண்டா சரியான வலி கொடுத்தவன் நீரோன்னு எங்களுக்கு தெரியும். அதுல அவனும் குதிரையிலையும் போனதில்லை. அவன் ஒரு பொம்பளை மாதிரி, அவன் சரியான ஒரு பேடி. அவன் பொம்பளை மாதிரி தான் நடக்கிறதுன்னு செயல்பாடும் அவன் ஒன்னாலும் சண்டைக்கு போன ஆள் இல்லை. ஆனா வச்சு செய்தான அப்படிப்பட்ட ஒரு குருவல் கொடூரமான அச்சக்கத்தனமான சித்திரவதைகளும் இதுகளை மேத்தினையா. அதாவது கட்டி எரிச்சு லைட் போடுகளை அதுல இருந்து சாப்பிடுறாள்னு பாருங்க எப்படி இருக்குமோ அந்த மெனசண்ட பேய் எப்படி ஆளை கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த வெளிச்சத்தை பார்த்து சிரிச்சு அல்லது பத்தி எரியேக்களை எடுத்து கிட்டார் பிடில் வாசிச்சு அதுலயே ஒரு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சைக்கோ பேய் விளங்குதோ நீரோ. அப்படி இல்லை இந்த 4 பேரும் செய்தவங்க. அவங்க மனுஷத்தன்மையா தெரிஞ்சு ஆனா தங்களோட நாட்டை விரிவுபடுத்துறதுக்கா சில கொலைகள் இதுகள் எல்லாம் செய்து சரியான பிரச்சனையானது. ஆனா இவன் படு பயங்கரமா இல்லையா, அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால ஆகஸ்டஸ் சீசர் வர மாட்டார். அவர் கிமு 27 இருந்து கிபி 14 வரைக்கும் ஆண்டவர். ஆகஸ்டஸ் சீசர் BC 27 to AD 14. அப்ப கிறிஸ்து உயிர்த்தெழும்பி போனது கிபி 30. அப்ப அங்க சீருடை கேட்கல காட்டப்படைக்கல. அப்ப அங்க இருக்கிற ஆட்சியாளர் டிபேரியஸ். அப்ப டிபேரியஸ்ல இருந்து அப்ப இந்த குதிரை தொடங்குது. சோ அதை நாம விளங்க. இதுல இன்னொரு விஷயம் நமக்கு இருக்கு. நாம போக போக அடுத்த 7ஆம் முத்திரையோட கேட்கல அந்த 7 எக்காலம் அதுக்குள்ள வரப்போற அதே நாம பாகிகள் எங்களுக்கு இன்னும் தெளிவா இருக்கும். இப்ப சிலவர்கள் டக்குன்னு நாம குதிரைகளை பற்றி எங்களுக்கு சகரியாவிலையும் சொல்லப்படுது தானே. அப்ப அது என்ன என்ற ஒரு யோசனை நமக்கு பைபிள வாசிக்குது. அப்ப சகரியாவ வாசிக்கல 6ஆம் அதிகாரம் 6:1-8. சகரியா 6:1-8. சகரியா 6:1-8. நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து இதோ 2 பர்வதங்களை நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாயிருந்தன. 1ஆம் ரதத்தில் சிவப்பு குதிரைகள், 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகள். சகரியா 6 இப்ப நான் 3ஆம் வசனம். 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும் 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டியிருந்தன. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னென்று கேட்டேன். அந்த தூதன் எனக்கு பிரதித்திரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். ஒன்றில் கூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின. புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின. சிவப்பு குதிரைகளோ என்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதுக்காக நீ போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அதற்கு அவர் போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தனர். பின்பு அவர் என்னை நோக்கி, பார், வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவர்கள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிட்டென்று என்னோட சொன்னார்.
வடதேசத்துக்கு தென் தேசத்துக்கு பூமி முழுக்க சுத்தி திரிகிறதுகளை பற்றி கதைக்கப்படேக்க எங்களுக்கு பேபிலோனுக்கு போனது இல்ல, பிறகு கிரீக்கு இறங்கினது, கிரேக்கம், அது எல்லாம் எங்களுக்கு இங்க கதைக்கப்படுது. இது ரோம சாம்ராஜ்யத்தை பற்றி எங்களுக்கு இந்த பகுதி கதைக்கிறது இல்லை. அதனால ரோம் 4ஆம் மிருகம் எழுப்பின ரோம சாம்ராஜ்யத்துக்கும் இந்த வடக்கு போனது தெற்கா போனதுக்கும் அந்த பகுதியும் இதுவும் ஒன்றில்லை. அதுல இந்த குதிரை இங்கே 4 குதிரை தானே போனது, அங்கே 4 குதிரை தானே போனபடியால 4 குதிரை போனபடியால நாம சேர்க்கலாம். மேபி நாம ஒப்பிட்டு பார்த்தோம்டா ஒற்றுமையில என்ன இருக்குது? சகரியா 6:1-8க்கும் வெளிப்படுத்தல் 6:1-8க்கு ஒற்றுமையில என்ன இருக்குது? ஒரு பாருங்க, என்ன உங்களுக்கு விளங்கு ஒற்றுமையில். 2லையும் குதிரைகள் இருக்குது, 2 தரிசனத்திலையும் குதிரை இருக்கு. ஒற்றுமைகள். 2வது 3 கலர்ஸ் தான் மெச் ஆகும், ஒரு கலர் மெச் ஆகல. அட்லீஸ்ட் ஒத்து வாரத்தை எடுக்கிறோம், 3 கலர் மெச் ஆகுது. 3வது இஸ்ரவேலோட இந்த இஸ்ரவேல் தேசத்தோட இந்த குதிரைகள் சம்பந்தப்படுது. அதே மாதிரி அது இந்தியாலையும் நமக்கு சம்பந்தம். இஸ்ரவேல் தேசத்தோட இந்த குதிரைகள் சம்பந்தப்பட போகுது. என்ன இஸ்ரவேல் யூதரை பற்றி நம்ம கதைக்கிறோம். நிறங்கள்ல 3 சம்பந்தம் இருக்குது. அடுத்தது குதிரைகள். வேறுபாடு என்ன? வேறுபாடு முதலாவது இங்க ரதம் வருகிறது, அங்க ஒரே ஒரு குதிரை தான் போகும். ரதம் என்றா ஒரு குதிரை ஓடுறே இல்ல, அது பொதுவாக 2 அல்லது 4 அப்படித்தான் அது கூட்டி ஓடும். அப்ப குறைஞ்சது 16 குதிரை பொதுவாக ரதங்கள்ல. நாம 2 எடுத்தா கூட அது 8. அதுல முதல் டிஃபரன்ஸ் அங்க சேரியட்ஸ், அங்க ரதம் ஓடுது. இங்க வாரன் ரதம், அவன் தனியத்தான் ஒரு குதிரை தான் வா. 2வது வேறுபாடு கலர். அது ஒரு பர்வத்துக்குள்ளால இருக்குது. இது அப்படி ஒரு பர்வதம் இல்லை, அது நேரடியா அங்க பூமியில வந்து கொண்டிருக்கு. 3வது இது ஒவ்வொரு தேசத்துக்கு புறப்பட்ட போது இது ஒரே ஒரு தேசத்துல இந்த நிலப்பகுதியில நிற்குது. அடுத்தது அந்த 3 ஆர்டர்லயும் வித்தியாசம் இருக்குது. ஆர்டர்ல அந்த 3 கலர் மெச்சாகிறதுல ஆர்டர்ல நம்ம ரோமருடைய ஆட்சி முதலாவது வெள்ளை, பிறகு சிவப்பு, பிறகு கருப்பு, பிறகு பேல் கலர், மங்கின கலர். ஆனா இங்க முதலாவது சிவப்பு, 2வது கருப்பு, 3வது வெள்ளை. அப்ப இந்த ஆர்டர்லே அங்கேயும் பட அங்க ஒத்து வராது, ஒத்து வரையில. அதனால இங்க ஒற்றுமைகளை விட வேற்றுமைதான் கூட, ஒற்றுமையோட வேற்றுமைதான் கூட. அடுத்தது இதுக்கு விளக்கம் கொடுக்கல. சகரியாவோட இது யார் ஆண்டவர் என்று கேட்கல. அங்க கொடுக்கப்பட்ட விளக்கம் என்ன? இந்த 4 ஆவி. இங்க நாம கதைக்கிறது ஆவி இல்ல, அது வேறு இருந்தவன். அங்க சொல்லாடல் ஒரு ஆள் கதைக்கப்பட்டு கொண்டிருக்கு. அங்க அது 4 ஆவி, இங்க ஆள். அதனால வெளிப்படுத்தல் புத்தகத்துல வர்ற 4 குதிரை மோடுன ஒரு அந்த குதிரையை தலைமை தாங்கி கொண்டு போன ஒரு ஆளை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறது. அங்க ஆவிகளை பற்றி கதைக்குது. நாங்கள் ஆவிகளை மறக்க இல்லை, நாங்கள் ஆவிகளை மறக்க இல்லை. உண்மையில கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு போற நல்ல ஆவிகளும், அதாவது தேவதூதர்களும் இருக்கிறேன்னா அசுத்த ஆவிகளும் இருக்குது. அசுத்த ஆவிகளையும் கர்த்தர் அனுப்பினார், இந்த வேலையை நீ செய்ய போய் செய்ய. அதனால ஆவிகளும் அந்த
புறப்பட்டு போறத பற்றி வேதம் எங்களுக்கு கதைக்குது. ஆனா அத விளக்கம் அங்கவே சொல்லப்படுது. அங்க நாங்கள் இங்கே சொல்றோம், இந்த 4 மனுஷர்களும் குதிரையில புறப்பட்டு போவேக்கல அவங்களுக்கு பின்னால ஆவிகளினுடைய தாக்கம் இல்லை என்று நாங்கள் சொல்ல இல்லை. அதை ஒரு நாள் ஒன்றுக்கு நாங்கள் மறக்க இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு பின்னாலே பொல்லாத ஆவிகளுடைய தாக்கம் இருக்குது, எங்களுக்கு பின்னால நல்லாவிகளுடைய தாக்கமும் இருக்குது தேவதூதர்கள். அதனால ஆவிகளுடைய தாக்கம் இருக்குது என்றது ஒரு பக்கம் உண்மை. ஆனா ஆவிகளே போகுதுன்றதும் மனுஷன் போறதுக்கு வித்தியாசம் இருக்குல்லோ. அங்க ஆவிதான் போகுது, அதே குதிரையில இதுல போகுது என்ற படம் காட்டப்படுது. குதிரையில போனா சண்டை என்றதான் அர்த்தம். அங்க சமாதானம் கதை இல்ல. அதுல அந்த ஆவிகள் சண்டை கண்டு செத்தம் வாங்குறதுக்கு அனுப்பப்பட்ட ஆவிகள். தேவதூதர்கள் பொதுவாக செத்தம் குடிக்கிறதுக்கும் செத்தம் எடுக்கிறதுக்கும் அவர்கள் ஏழுமான சமாதானம், பூமியில உண்மை, இந்த சந்தோஷம் ஏற்படுத்தான் கடவுள் நல்லாவியில பயன்படுற. பொதுவாக அவர் அசுத்தாவில தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அனுப்புற. எங்களுக்கு தெரியும், பெர்சியாவினுடைய அதிபதிக்கும் மற்றவனுக்கும் இருந்த பேய்கள், அந்த ஆவிகள் அந்த நாடுகளுக்கு அரசர்களுக்கு பின்னால் ஆண்டு கொண்டு இருக்குது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் தெரியும், துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இந்த இடங்களுக்கு பின்னால அவங்கெல்லாம் வெளியில ஆள்றாங்க. ஆனா அவங்கள ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற சாத்தானும் அவன் சேனைகளும் இருக்குது வானமண்டலத்தில் என்னன்னு. அதனால எந்த ஆட்சியாளர்களுக்கு பின்னாலையும் அதுவும் டெண்டனுடைய தாக்கமும் இருக்குது. அதுல தேவ பக்தியான ஆட்கள் எப்பயுமே கடவுளுடைய ஆவிகளுடைய பாதுகாப்பு இருக்குது. ஆனா அவிசுவாசிகள் கூட அவர்கள் பேய்களுடைய ஆவிகளுடைய தாக்கங்கள்ல வேலை செய்கிறாங்க, அதை நாங்கள் மறக்கல. ஆனா அதுக்காக இந்த 4 குதிரையில போன அந்த ஒவ்வொருவரும் ஒரு ஆவி என்று நாம சொல்லி பைபிள் ஆவி என்று சொல்லி, ஆனா சகரியாவில் அது ஆவி என்று வெளிப்படையா சொல்லு. அதனால இந்த தரிசனத்துக்கும் வடதேசத்துக்கும் தென் தேசத்துக்கும் போன தரிசனத்துக்கும் பலஸ்தீனாவிலேயே போட்டு உழப்பி எடுத்து ஐயோவும் புலம்பலுக்கும் வெளிக்கட்ட ஆவிகளுக்கு மனுஷருக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த தரிசனம் நாங்கள் ஏற்கனவே தானியேல் எசேக்கியேல கனெக்ட் பண்ணணும் வேண்டாம், அதுக்கு இதுக்கு நேரடியான சம்பந்தம் இருக்குது. இங்க நேரடியான சம்பந்தம் பார்த்தா குதிரையும் சண்டையும் சம்பந்தம். ஆனா அதுல போற யானும் அதுல இங்க போற ஆவிகளும் வித்தியாசம். இங்க நடக்கிற நிலப்பரப்பும் அந்த போன நிலப்பரப்புகளும் வேற. அதுல சகரியா கொடுக்கப்பட்ட தரிசனம் ஒரு காலம் வெளிப்படுத்தல் 6:1-8 வரைக்கும் வர்ற முத்திரைகளோட சம்பந்தப்பட இல்லை. அதனால குதிரையும் கொண்டு வந்து சம்பந்தப்படுத்திட்டு நம்மளை கதைக்கிற கூடாது. அதுல டிஃபரன்ஸ் சரியா எங்களுக்கு வெளிப்படுத்துறாரு ஆண்டவர், அதை தெளிவா தெரியுது. அதனால அந்த அடிப்படையில் நாங்கள் தப்பான தரிசனம் அல்லது ஒப்பிட்டு பார்க்கணும் சீக்கிரம் போட்டு நாம கடைசியில பொருத்தமில்லாத பகுதியில கொண்டு வந்து நாம இதுக்கெல்லாம் பூத்திட கூடாது. அதுக்காகத்தான் நான் அதை மெயினா நாம எடுத்துறேன். ஆக இன்ட்ரெஸ்டிங்கா அதே நேரம் வரலாற்று ரீதியா சபைக்கும் அதே நேரம் கடின இதயம் கொண்ட ஜூதர்களுக்கும் எப்படி இந்த குதிரையில போனவங்க பிரச்சனைகளை கொடுத்தாங்கன்றதை நாம படிக்க போறோம். இந்த ஓவரால் பிக்சர்ல இருந்து நாம இப்ப விளங்கிக் கொள்ற முக்கியமான படிப்பினை என்ன, அப்ளிகேஷன் எங்களுக்கு ராஜாக்களையும் தேசங்களையும் ஆளுறது பேய் இல்ல, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. அதான் முதலாவது அப்ளிகேஷன். இல்ல who is in control? God is in control. ஆண்டவர் தான் ஆளுறார், கிறிஸ்துவன் ஆளுறார். அது எப்பேற்பட்ட பேரரசா இருக்கலும், எப்பேற்பட்ட கொடியவனாயும் இருக்கட்டும், எப்பேற்பட்ட நல்லவனா இருக்கட்டும், தேசங்களுக்குள்ள கர்த்தர் அவர்களை ஆளுறார். எல்லாம் அப்ளிகேஷன். இன்னும் ஒரு அப்ளிகேஷன் என்ன, நாங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களை ஆட்களோடு சேர்ந்து நாங்களும் நம்பிக்கை இல்லாம கதைக்க கூடாது. ஏன்னா நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தான் தெரியாது என்ன நடந்து கொண்டு இருக்குது சொல்லி. அவிசுவாசிகள் நம்பிக்கையற்றவர்கள். ஆனா நமக்கு தெரியும் கர்த்தர் ஆளுறபடியால அவர் எல்லாத்துக்கும் ஒரு டைமை வச்சு அவர் முடிக்கிறார். ஈவன் டிக்வா புயல் எப்ப போகும் என்ன ஐயோன்னு போயும் இன்னும் முடியல என்று கொண்டு நாம அவங்களோட சேர்ந்து நாமளும் அப்படி கதை கேட்கலாம். ஏன்னா எங்களை ஆண்டவர் உடன்படிக்கையின் கடவுள் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அதனால அவருடைய வாக்குறுதிகள் இந்த காலத்துக்கு பொருத்தமாயிருக்குது. அவர் எல்லா பிரச்சனைகளையும் அவர் கனனால் எடுக்கிறவர் இல்ல, அவர் நியாயத்துக்குள்ளே இரக்கம் காட்டுற கடவுள். அதனால அது சீக்கிரமா முடிவு இருக்குது.
நாங்கள் நம்பிக்கையோட அதுகளை அந்த புயலையும் அந்த வெள்ளங்களையும் நாங்கள் எதிர்கொள்ளாமல் கர்த்தருடைய சட்டையங்களை இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அது அந்த வாக்குத்தத்தம் அதுல உண்மை. கர்த்தருடைய சட்டையங்கள் இருக்கிறவங்களும் பார்த்து அது நீ என்ன மலைநாட்டில் கிடந்தானே இந்த ஆத்துக்கு பக்கத்தில் இருந்தேன். கர்த்தர் ஞானத்தை தந்து கர்த்தர்களுக்கு பாதுகாப்புக்கான யோசனைகளை தந்து அவர் தந்த மக்களை பாதுகாப்பு அவற்றை தூதர்களை அனுப்பி அவர் பாதுகாக்கிறார். அதனால நம்பிக்கை இல்லாதாக்கள் மாதிரி நாம ஐயோ இப்படியோ இன்னும் அழிவு பார்த்தீங்களான்னு எங்களுக்கு வேதம் அதை சொல்லுது. ஆண்டவர் கண்ட்ரோல்ல அவற்றை கண்ட்ரோலா இது நடக்குது. அவர் தன்னுடைய நீதியின்படியும் தன்னுடைய ஞானத்தின்படியும் அதை அனுமதிக்கிறார். ஆனா அவற்ற பாதுகாப்பில் இருக்கிற யாக்களுக்கு கட்டாயம் அவர் கிருபை தங்கும். அவற்ற சட்டைகளில் இருக்கிற யாக்கள் உன்னதமான சட்டையில இருக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அவர் உடன்படிக்கை செய்த ஆக்களாக இருக்கணும். அந்த உடன்படிக்கைக்கு உண்மையா அந்த ஆக்கள் இருக்கணும். இருந்தா நம்பிக்கையோட நாம அதுக்காக நாங்கள் அதால வர்ற பாடுகளுக்குள்ளார போக மாட்டோம் என்ற அர்த்தம் இல்ல. எங்களுக்கும் குளிர் பாடுதான், எங்களுக்கும் சில இடம்பெயர்ந்து நாமல் தங்கி போக வேண்டியதும் பாடுதான். ஆனா தேவன் அதுக்கான எல்லா பராமரிப்பையும் எங்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்தியிருப்பார். எங்களை அவர் எங்களுடைய ஆத்மாவை காப்பார், எங்களோட உசிரை அவர் காப்பார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இந்த பகுதி தருகிறது. கிறிஸ்தவின் நிமித்தம் வந்தா உசிரை கொடுக்க நாங்க ரெடி. இது கிறிஸ்தவின் நிமித்தம் இல்ல. இது அவர் தன்னுடைய பராமரிப்புகளையே அவற்ற மகா தீர்மான ஞானத்தின்படி நீதி நிறைவேற்றினார். அது பொதுவாக எங்களுக்கு தெரியும். அது வெயில் என்றாலும் நீதி நிறைவேற்றுவார், அது மேரி என்றாலும் நீதி நிறைவேற்றுவார். அவற்ற ஆசீர்வாதங்களுக்குள்ளையும் நியாயத்திற்கும் சேர்ந்தான் ஓடும். அதனால ஒரே ஒரு விஷயம், உடன்படிக்கையின் மக்களா உடன்படிக்கைக்கு நேர்மையா வாழ்ந்தா கர்த்தர் மிச்சம் அவற்ற பார்வைக்கு நலமானபடி எங்களுக்கு செய்வார். அவ்வளவுதான். அதை எங்களுக்கு இங்க இது காட்டு. ஏன்னா இந்த பகுதி அதுதான் எங்களுக்கு சொல்லு. ஃபைனல் இறுதி தீர்ப்பு நீதிபதி யாரு? அதன் அடுத்தது மனுஷர் இல்ல, நீதிபதி. என்ன நடக்க போகுது? இப்படி வரலாம், இப்படி வரலாம், ஆனா இதான் வரும். இன்றைக்கு நமக்கு ஞானங்கள் தெரியுது, போக்கஸ் பண்ணுறோம். போன ஞாயிற்றுக்கிழமையும் காலமையில இருந்து 75% மழை தான். 75% மழை பெய்யும். இன்றைக்கும் 75% மழை தான். ஆனா எங்களுக்கு தெரியும் கர்த்தர் தனக்கு சித்தமாயிருந்தா தந்த மக்கள் வந்து போறதுக்காக ஆண்டவரே உமக்கு சித்தமாயிருந்தா இந்த மழைய இன்றைக்கு எங்களுக்கு இலகுவாக்கி தரும். சனிக்கிழமை போன சனிக்கிழமை நினைச்சுக்க மாட்டோம், சண்டே மழை இல்லாம இருக்க மாட்டோம். ஆனா நாங்கள் சதிக்கிறோம் நம்பிக்கிறோம், இவனை பார்த்தாக்குறாலும் கர்த்தாவே உம்முடைய மக்களுக்காக இரக்கமா இருக்க மாட்டீரோ. காலம் 6:30 கிளம்புனா சூரியன் அந்த மாதிரி உதிச்சிச்சு. அப்படியே போய்க்கணும். நாம கடைசியில போவேக்கலாம் எங்களுக்கு மழை தொடங்குது. கர்த்தர் எவ்வளவு விட்டு தந்த நேற்றைக்கு இருந்த நிலைமைக்கு இன்றைக்கு காலம். ஆனா நாங்கள் மண்டாடுறோம், உம்முடைய நாளுக்கு இடைஞ்சல் இல்லாம எங்களுக்கு இரக்கமாக்கித்தார். நீர் உம்முடைய நியாயத்தீர்ப்பை செய்யும். ஆனா எங்களுக்கு அதுக்குள்ள ஒரு விடுதலையை தரையில் மட்டும் தாங்கும். கெத்த தார அதனால யாரு கடைசியில ஜட்ஜ்? கெத்தர். நம்ம டெக்னாலஜி இல்ல ஜட்ஜ். அவருக்கு வேணுமெண்டா டிட்பா புயல அப்படியே அமர்த்தி கோட்டு இன்றைக்கு இருப்பா நாளைக்கு வலிக்கிற சில நாளைக்கு தேவன் இன்னொரு தாளமுகத்தையும் ஏற்படுத்துவேன் நமக்கு. அப்படிதான் போராடமா அப்படி திங்கள் இருந்து தொடங்கிச்சு. அதனால ஆனா திங்கட்கிழமை அப்ப போக்கஸ் அது குறைஞ்சிரும். ஞாயிற்றுக்கிழமை 70% திங்கள் குறையும். நான் ஞாயிற்றுக்கிழமை கூட திங்கள் திருப்பி தொடக்கிறேன். எங்கட ஜபம் எங்களுடைய அதாவது எங்கட தீர்ப்புகள், தீர்ப்பு சத்தியங்கள் யாரை நம்பி நாமல் அதுகளை முன்னெடுக்கிறோம்? யாரு அரியணையிலிருந்து தீர்ப்புகளை செய்து கொண்டிருக்கிறது? கண்ட மக்களுக்காக தன்னுடைய சேவைகளா கெத்தல் எங்களுக்கு இலக்கமாத்தான் பயம் இருக்கிற. அதுக்காக நாங்கள் குளிரா இருக்குது என்ன செய்கிறது என்று நாமளும் விட இல்லை. நாமளும் ஏழுமான அளவு எழும்பி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கத்தரை சந்திக்கும்.
அதுக்கான எல்லா ஞானங்களோட நாம வெளிக்கிட்டு எல்லாம் ஆயத்தப்படுத்தி ஆனாலும் மலையெல்லாம் ரெடி போதான் பண்ணுனாங்க. ஆனா கர்த்தர் கிருபையா அவர் மாத்தல பாடு இல்லாம இல்ல, அதுக்காக நேற்றைக்கு மாரி இல்ல. அதான் அந்த பாயிண்ட். ஏன்னா அது கத்துட்டனா கொரோனாவிலையும் அவர் எங்களுக்கு எவ்வளவு இரக்கமா இருந்தார். அவற்றை நியாய தீர்ப்புகள் எல்லாத்திலையும் அது நியாயம்தான். ஆனா எங்களுக்கு அவர் எவ்வளவோ இலகும் சுலவும் உண்டாக்கி தரகடா. அதாவது நாம விளங்கிக் கொள்ள வேணும். ஆகல இல்ல போக்கஸ் இப்படி பண்ணிருக்காங்களோ, ஐயோ அரசாங்கம் அறிவிச்சிருக்குது இல்ல இப்படி, அதை நாங்கள் பிழை என்று சொல்ல இல்ல. ஆனா எல்லாத்துக்கும் மேல யாரு தீர்ப்பு சொல்றேன்னு கேள்வி. அதுவும் தனக்காக தண்ட நாளுக்காக அவர் எவ்வளவு, நாங்க வேற நாளுக்கு இதை கேட்க இல்ல, கேட்கையும் நாங்கள் யோசிக்கிறேன். ஆண்டவரே இந்த பாவிகளுடைய பாவத்தை குறையும் என்று செவிக்கிறது நாங்கள். ஐயோ அழிக்காம செவிச்சா என்ன நமக்கு நம்ம ஒரு முரண்பாடா இருக்கிற மாதிரி. தேவனே உம்மோட நீதியின்படி செய்யும், ஆனா இரக்கத்தை காட்டும், உம்மோட சாயல்ல இருக்குது இல்ல அந்த கெஞ்சலோட. ஆனா உம்மோட நாள் விசேஷம் பண்ணதான் எங்களுக்கு கிருபையாக காத்துட்டார். தட்ஸ் இட். மற்றபடி இந்த நாளும் நாங்கள் ரெடி இந்த நாள். அது சில வேளையில அரசாங்கமா அல்லது ஆபீஸ்ல சொல்லி நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம். ஆனா சில வேளையில அடிச்சு ஊத்துனாலும் ஆபீஸுக்கு வேலைக்கு வரத்தான் அவங்க சொல்றாங்க. அதுகளுக்கு சம்பளம் காசுன்றோட வெளிக்கிட்டு ஓடுவோம். கத்தட்ட நாளுக்கு சம்பளம் இல்லை என்ற வழியால அவரால் தான் முழு வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால நாங்கள் எதுக்கும் ரெடியா தான் இருக்கிறோம். ஆனா கத்தர் கிருபையா எங்களுக்கு இருக்கிறார். அதுல ஃபைனல் அந்த படிப்புல திபேரியஸ் ராஜன் இல்ல முடிவு, அல்லது யூஎன் இல்ல முடிவு, அல்லது நம்முடைய பேராசிரியர் பிரதிபராஜ் இல்ல கடைசி அத்தாரிட்டி. அந்த காலநிலையை பற்றி முடிவு, காலநிலையை கிளப்புறவரும் அதை அமர்த்துறவரும் அதை மாத்துறவரும் கிறிஸ்து. அவர் தனக்காக தண்ட மக்களுக்காக எதையும் செய்ய ரெடியா இருக்கிறார். அதனால அதை மறக்க வேண்டாம். அதுதான் இதுல இருந்து நாம எடுக்கிற முக்கியமான படிப்பினை. கத்தராமே தொடர்ந்து எங்களுக்கு மீதும் எங்களுடைய சிந்தனைகள் மீதும் தன் ஆட்சியை வச்சிருந்து கத்தரை போல சிந்திக்க எங்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென்.